இப்ப நாங்க கடைசியா இந்த ஆயத்தை பார்ப்போம். 30வது வசனம், 30வது வசனம், 30வது 31வது வசனங்களை பார்ப்போம். அதாவது விபச்சாரத்துக்கு தூண்டும் காரணிகளை தடுக்கும் அந்த பாடலாம் நாங்க இருக்கிறோம். இந்த சூறால அந்த பாடல் அங்க இருக்கு. அப்ப அதுல அல்லாஹ் தஆலா அனுமதி கேட்டல் என்ற பகுதிக்கு அடுத்ததாக சொல்றது இந்த குல்லில் முஃமினீன யகுது மின் அப்சாரிஹிம் வ யஹ்ஃபது உரூஜஹும் என்றதான் அடுத்து சொல்ற பாடல். இது நாங்க போன கிளாஸ்லயும் கொஞ்சம் பார்த்தோம், பார்த்தோம். அல்லாஹ் தஆலா இந்த 2 வசனங்களையும் முன்பு சொன்னது யகுது மின் அப்சாரிஹிம் வ யஹ்ஃபது உரூஜஹும், அவர்கள் தங்களுடைய பார்வையை தாழ்த்தி கொள்ளட்டும். திரும்ப அதோட சேர்த்து தங்களுடைய மர்மஸ்தானங்களை காப்பாற்றிக் கொள்ள பாதுகாத்துக் கொள்ளட்டும் என்று சொன்னது ஒன்று விளைவின் காரணமாக. பார்வைதான் கடைசிய விளைவாக விபச்சாரத்துக்கு கிட்டிச்சல் அந்த வகையில தான் அல்லாஹ் தஆலா குல்லில் முஃமினீன யகுது மின் அப்சாரிஹிம் என்று சொன்னான்னு சொல்லி நாங்க போன வகுப்புல வச்சு பார்த்தோம். இப்ப குர்ஆனுடைய கருத்து என்னங்க, ஆண் பெண் இன கவர்ச்சி நான் பலமுறை சொன்னது கூட மிகவும் கடுமையா, அது அடிக்கடி தொடர்ந்து தூண்டப்பட்டு கொண்டே இருந்தால் கடைசியில ஜினாவுக்கு எட்டுச்சல். அது திரும்ப திரும்ப தூண்டப்பட்டு கொண்டே இருக்கக்கூடாது. திரும்ப திரும்ப தூண்டப்படுறதுல ஒரு பகுதி தான் இந்த பார்வைதானே மோராவது விஷயம். அதனால அது அடிக்கடி தூண்டப்படக்கூடியதாக இருக்கக்கூடாதுன்னு சொல்றதுதான் அல்லாஹ்வுடைய கருத்து. அப்படி அடிக்கடி தூண்டப்பட்டு கொண்டிருந்து அதை அந்த குறிப்பிட்ட நபருக்கு நிறைவேற்ற முடியாமல் போனால் அது சரியான மனச்சிக்கல்களையும் வேதனைகளையும் சிலர்களை உடம்பு நோய்களையும் கூட ஏற்படும். எனவே இந்த பின்னணியில தான் அல்லாஹ் தஆலா இந்த குல்லில் முஃமினீன யகுது மின் அப்சாரிஹிம் என்று சொல்லி இருக்கிறாம் சொல்லி நாங்க சொல்றோம். இது இந்த குர்ஆனுடைய கருத்துப்படி இந்த 3 வகையில அல்லாஹ் தஆலா 3 வகையில எல்லா ஆயத்துகளையும் சேர்த்து பார்க்கும்போது, சுன்னாவையும் சேர்த்து பார்க்கும்போது 3 வகையில அல்லாஹ் தஆலா இதுக்கான ஒழுங்குகளை செஞ்சிருக்கு. ஒன்று ஆன்மீக பயிற்சி, 2வது மனித வாழ்வுக்கு ஒரு இலக்கை கொடுத்து மனிதர்கள் சக்தியை கவனமாக திசை திருப்பி விட்டு, அதாவது ஒருவர் இலக்கு இல்லாம வாழும் போது, வேலை இல்லாம இருக்கும் போது, குறிப்பிட்ட ஒரு இலக்குக்கு ஏற்ப நான் வாழ வேண்டும் என்ற இது இல்லாத போது அவருக்கு எப்பவுமே பௌதீக ரீதியான வாழ்க்கையில நாட்டம் கூட போகும். நல்லா சாப்பிடுறது, நல்லா உடுக்கிறது, இதே இந்த குறிப்பிட்ட பகுதியோடு சம்பந்தப்பட்ட பகுதிதான் கூட திசை இருக்கும் அவரை கவனம். வாழ்க்கைக்கு ஒரு நல்ல ஒரு இலக்கு இல்லாத. அப்ப அந்த வகையில நான் அல்லாஹ் தஆலா ஒரு முஸ்லிமை பொறுத்தவரை இந்த 3ஐயும் செஞ்சு வச்சிருக்கு. ஆன்மீக ரீதியான கவன வழிநடாத்துவது, 2வது அந்த வாழ்க்கைக்கு ஒரு இயல்பான போக்கு இருக்கிறது, 3வது மனிதர்கள் அந்த இயல்பான பௌதீக தேவைகளை லேசாக நிறைவேற்றுவதற்கான வழியை செஞ்சிருக்கு. அதுல குறிப்பாக இந்த 2 பகுதியில பசி, அதாவது இந்த பௌதீக ரீதியான பசி, காம உணர்வு, இந்த 2க்கும் எல்லாம் மிகவும் இலகுவான வழிகளை ஏற்படுத்தி வச்சிருக்கு. இதுல ஒன்றுதான் நாங்க இப்ப சொன்ன பாரு, இந்த 3 நிலைகளும் ஒழுங்காக இருந்தா குர்ஆனுடைய கருத்துப்படி அந்த மனிதன் ஒரு நாளும் அந்த சமூகத்தில் விபச்சார செயற்பாடுகள் நல்லா குறைஞ்சி போகும். அதுல ஒன்றாகத்தான் அல்லாஹ் தஆலா இந்த பார்வையை தாழ்த்துமாறு சொல்றேன். இப்ப உங்களுக்கு தெரியும், நான் சொல்ல தேவையில்லை, நல்லா பசிக்கிறவனுக்கு ஒரு நாளும் தர்பியத்தை சொல்லி ஏமாத்தேன். ஒரு ஆளுக்கு நல்ல பசின்னு வைங்களே, அவருக்கு வாங்க விட வைக்க ஒரு தர்பியை சொல்லி நீ சாப்பிட வான்னு சொல்லி தெரிஞ்சிருப்பான். இந்த நாளும் பசிக்கு பதிலாக ஆன்மீக தர்பியத்துன்னு சொல்லி தருவான், தருவ. அதே மாதிரி காம உணர்வு உள்ள மனிதனுக்கு ஆன்மீக தர்பியத்தை மட்டும் கொடுத்து திருத்தலாம் ஒரு நாள் சொல்லு.
அவனுக்குரிய தேவையை கண்டிப்பா நிறைவேற்றி ஆகும். அப்ப அதுதான் இங்க அல்லாஹ் சொல்லவார். அப்ப அல்லாஹ் அதுக்குரிய வழிகளைத்தான் இங்க சொல்லவார். ஒருவர் அந்த பார்வை தொடர்ந்து அந்த ஆபாசமான காட்சிகளை இருக்கிற ஒரே அடிக்கடி பார்த்து கொண்டிருந்தால் காம உணர்வு தூண்டுதல் எந்த நேரமும் இருந்து கொண்டு, அப்ப அதுக்கான வழியும் இல்லாம வழியும் அடப்பட்டிருந்தால், திருமணம் முடிக்கக்கூடிய வழியோ வேற வழிகளோ எல்லாமே அடப்பட்டும் இருந்தால், இப்ப அவருக்கு நாங்க என்னதான் தரபியத்தை கொடுக்க போனாலும் சரி வரும். எவ்வளவுதான் அவருக்கு ஆன்மீக ரீதியா பயிற்றுவிக்கிறது, குர்ஆன் ஓதுறது, அது இது எல்லாம் என்னத்தையும் செஞ்சாலும் ஒரு நாள் சரி வரும். எனவே அந்த வகையில தான் நாங்க இந்த வசனத்தை ஒரு பகுதி விலகிக்கொள். இதன் முழு வசனமும் அல்ல, அந்த அபுசாரி முழு வசனமும் அல்ல. உண்மையில இது இந்த அல்லாஹ்வுடைய அந்த கட்டளைகள்ல ஒரு பகுதி நாங்க விலகிக்கொள். இதே கருத்து அல்லாஹ் தஆலா பெண்களுக்கு சொன்னார். அடுத்த வசனத்துல வகுல்லில் முஃமினாத்தி யகுதுன்ன மின் அபுசாரிஹின்ன, அடுத்த வசனத்துல அல்லாஹ் தஆலா பெண்களுக்கும் சேர்த்து இந்த கருத்து சொல்றார். அதாவது இந்த ஆயத்துல முதலாவது பகுதியில ஆண்களை பத்தி சொல்லும் போது வகுல்லில் முஃமினாத்தி யகுதுன்ன وكل المؤمنين يغضوا من أبصارهم ويحفظوا فروجهم ذلك أزكى لهم, அது அவர்களுக்கு மிகவும் தூய்மையாக இருப்பதற்கு பொருத்தமானது. அதாவது மனச தூய்மையாக வச்சுக் கொள்வதற்கு பார்வையை பாதுகாத்துக் கொள்வது மிகவும் முக்கியமானது. பார்வை எந்த நேரமும் ஆபாசங்களை கண்டுகொண்டே இருந்தால் மனச தூய்மையாக வச்சுக் கொள்வது, தொழுகிற நேரங்கள்ல, குர்ஆன் ஓதுற நேரங்கள்ல, வேற ஆன்மீக ரீதியான ஈடுபாடுகள் இருக்கும் போது ஒருவர் மனசை தூய்மையாக வச்சுக் கொள்வது பார்வைய மோசமாக வச்சுக் கொண்டிருக்கும் போது சாத்தியம் இல்லை. எனவேதான் நல்ல அடுத்த பகுதியில தாலிகா அஸ்காலஹும் வந்து அடுத்த பகுதி சொல்ற கடைசியா முடிக்கும் போது இன்னல்லாஹ் கபீருன் பிமா யஸ்னஊ முடிச்சு. அதாவது பார்வைய எவ்வளவு தூரத்துக்கு கவனமாக தாழ்த்தி நடந்து கொள்கிறீர்கள் என்பதை பற்றி அல்லாஹ் மிகவும் அறிந்தவர் சொல். இப்ப நாங்க 31வது வசனத்துக்கு வரும். 31வது வசனத்துல 2 பகுதிகளை நாங்க காணும். ஒன்று பெண்கள் பார்வையை தாழ்த்துறது. அல்லாஹ் தஆலா பார்வையை தாழ்த்தல பெண்களுக்கு சொல்ற. அதே மாதிரி அவர்கள் தங்களுடைய மர்மஸ்தானங்களை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்று பெண்களுக்கு சொன்னார். ஆண்களுக்கு சொன்னது போலவே அதே கருத்துல பெண்களுக்கு சொன்னார். திரும்ப மேலதிகமாக பெண்களுக்கு மேலதிகமான ஒரு பகுதி இருக்கு. ஒலாயுபுதீன ஸீனத்தஹுன்ன இல்லாமா வஹத மின்ஹா என்று பெண்களுக்கு வந்து வேறொரு பகுதி இருக்கு. இன்னொரு பகுதி அல்லாஹ் தஆலா சொல்லுது. இந்த பகுதியை நான் நினைக்கிறேன் விளங்கப்படுத்த தேவையில்லைன்னு சொல்லி ஏற்கனவே பெண்களின் உடைன்னு சொல்லி ஒரு தனி ஒரு பாடமும் நடந்திருக்கு. அது சீடியிலே இருக்கு. நீங்க நிறைய பேர் எடுத்து கேட்டு நீப்பீங்களா? அதோட நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் பாடக்கிழமை அதுக்கான டியூட்டையும் தருவார். முழு ஆதாரங்கள் தான் சொல்லி இந்த ஆயத்தை குறிக்கும். ஒலாயுபுதீன ஸீனத்தஹுன்ன இல்லாமா வஹர மின்ஹா, பெண்கள் இயல்பாக வெளியில தெரியக்கூடிய அழகுகளை தவிர ஏனையவற்றை மறைத்துக் கொள்ள வேண்டும். இதில் லஹரமின்ஹான்னு சொல்றது எனக்கு அந்தத இன்ஷா அல்லாஹ் நீங்க அந்த டியூப்லையும் பார்த்துக் கொள்ளையில ஏற்கனவே சீடியிலையும் நிறைய பேர் பார்த்திருப்பீங்களாயிருக்கும். காட்டி அதை வாய் பார்த்துக் கொள்ளலாம். அது ஒரு நீண்ட பகுதி, பார்த்தே 1 ஹவர் போயிடும். அதனால நாங்க அது இந்த இழுக்காம நல்ல பெரிய அளவு போகாம இந்த நல்ல லேசா இப்படி மட்டும் நாங்க சொல்லுவோம். ஒன்று குர்ஆன் பெண்கள் இயல்பாக அழகை விரும்புவார்கள் என்றதை இங்க ஏற்றுக்கொண்டு மின்ஹாவை பாருங்களேன். பெண்கள் தங்களுடைய அழகுகளை வெளிக்காட்ட வேண்டாம். பிறகு சொல்லிருக்குது இல்லா மா லஹர மின்ஹா, அதில் அந்த அழகில் இயல்பாக வெளி தெரிவதை தவிர. அது வெளியில தெரிறது அழகு நம்ம வெளியில தெரியும். அது குர்ஆனே சொல்லுது. முழுக்க அழகு எல்லாத்தையுமே மறக்கல,
இயல்பா ஒரு பகுதி வெளியில தெரியும் சொல்லு. இல்லாம அவார மின்ஹா, இயல்பா ஒரு பகுதி வெளியில தெரியும் அப்படின்னு சொல்லு. எனவே குர்ஆன் இந்த பெண்கள் இயல்பாக அழக விரும்புவாங்க, அந்த அழகுல ஒரு பகுதி வெளியில தெரிஞ்சால் பிரச்சனை இல்லைன்னு ஒத்துக்கணும். இதான் அந்த நாங்க முகவும் கையுமான்னு சொல்லு. அதனால ரசூலுல்லாஹ் பெண்களுக்கு அதை விளங்கப்படுத்த டைம் இல்லை, நான் சும்மா சொல்லிட்டு போறேன். பெண்களுக்கு சுருமா போன்றதையும் கைக்கு இந்த மருதோண்டி போன்றதையும் அந்த காலத்துல இருந்த அழகு படத்துல தானே மருதோண்டி போன்றதையும் சுருமா போன்றதையும் அனுமதிச்சார். வெளியில போடுறது வெளில போடுறவங்க கூட அனுமதிச்சு. எந்த அளவுக்கு அனுமதிச்சாங்கன்னா, ஒரு முறை ஒரு பெண் ரசூலுல்லாஹ்வுக்கு ஒரு பொருளை கொடுத்தாங்க. பொருளை கொடுத்தது ரசூலுல்லாஹ் எடுக்கல, கையை நீட்டி கொடுத்தது எடுக்கல. அவங்க ஏன் எடுக்கல? இப்போ ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உங்க கையை ஆம்பளையில கை மாறி ஏன் அப்படி சொல்லுங்க, இந்த மருதோண்டி போட்டி நீ ஆம்பளை மாறி நீங்க நம்புவீங்களா? என்ன ஹதீஸ் சரியா? இப்படி ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண்கள் இயல்பாக தங்கள் அந்த அலங்காட்சி போட்டது விரும்பினார். அதாவது சுருமா போக்கும் போறதோ, கைக்கு அந்த சாயம் இந்த மருதோண்டி போட்டு போறதோ, இந்த மாதிரியான விஷயங்களை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதிச்சார். அதே மாதிரி கருத்தான சாதாரணமான அழகையும் அனுமதிச்சார். ஹதீஸ்களை நீங்க பார்க்கலும் கருப்பு தானே சொல்லி பழக்கம், கருப்பு சுண்ணத்தும் இல்ல, வாஜிபும் இல்ல, ஒன்றுமே இல்ல. அதே மாதிரி மறுபக்கம் ஹதீஸ்கள் இருக்குது, பச்சையை உடுத்த, சிவப்பை உடுத்த. ரசூலுல்லாஹ்வுக்கு நான் நினைக்கிறேன், யமன்ல இருந்து நினைக்கிறேன், எனக்கு மறந்துட்டு, பட்டு வந்து பட்டு கலர் பட்டு. அப்ப ரசூலுல்லாஹ் பல பகுதிகளாக பிரிச்சு பாத்திமா நாயகி கொண்டை அப்படி 4 பெண்களை பேரு எனக்கு ஞாபகம் இல்லை, 4 பெண்களும் பிரிச்சு அனுப்பிட்டார். ஒவ்வொரு ஆளும் கொண்டு வந்து கொடுக்குறாரு. அதெல்லாம் ரசூலுல்லாஹ் உடுக்கிறதுக்கு அனுமதிச்சார். அடுத்த உசாமா ரலியல்லாஹு அவங்க மனைவி கொண்டும் இப்படி பலருக்கு பிரிச்சு அனுப்பிட்டார். அப்பவே அந்த பெண்கள் அழக விரும்புவாங்க, அவங்க இயல்பாங்க. எங்க எல்லாரையும் விட பெண்களை அழகு விரும்புவாங்க. அதனால நகையின் ரசூலுல்லாஹ் அனுமதிச்சு, எங்களுக்கு அனுமதிக்கல, பெண்களுக்கு அனுமதிச்சு. ஏன்னா அழகின் பாடு ஈடுபாடு கூடாது. அப்ப முழுக்க அழகே அவங்களுக்கு ஈக்கப்படா போறது அலங்கோலமா தான் ரோட்ல போகணும் என்றால், அப்ப பெண்களுடைய உணர்வுக்கே மாற்றம். அப்படி ஒரு நாள் இஸ்லாம் சொல்ல, முழுக்க முழுக்க நீங்க அலங்கோலமா தான் போகணும், உச்சந்தலையில் இந்த உள்ளங்கால் வரை கருப்பு தான் தெரியும், வேற ஒன்றுமே தெரியப்படாது என்று சொன்னால் அது முறை. ஹதீஸ் உண்மையில அப்படி நிறைய ஹதீஸ் இருக்கு, நாங்க அதெல்லாம் பேசி நீங்க டைம் இல்லை. அது மாதிரி விஷயம், பெண்கள் இயல்பாக அழகு விரும்புவாங்க. இதுல வந்திருக்கிற மகர மின்ஹா, அதில் வெளியில் தெரியும், எதில் அழகு. இப்ப வெளியில தெரிகிறது அழகா இருக்கும். நீ பெண்கள் தங்களுடைய அழகில் வெளிக்காட்டிக் கொள்ள வேண்டாம், இயல்பாக அதில் வெளி தெரிவதை தரு. இயல்பாக அதில் அது என்ன சீனத்தில் அழகு வெளித்தெரிவதை தரு. அப்ப அழகில் ஒரு பகுதிதான் வெளி தெரியுது இந்த ஆயத்தை சொல்லு. இல்லாம அபாரமின் வேண்டா, அழகுல ஒரு பகுதிதான் வெளியில தெரியுது. அப்ப எனவே அதிலிருந்து நம்ம என்ன விளங்குறோம், முதலாவது இந்த இயல்பாக பெண்கள் அழக விரும்புவாங்க, எனவே அல்லாஹ் அனுமதிச்சிருக்கிறார். இதுதான். இரண்டாவது, அதுக்கு சில வரையறைகள் தான். அப்படி அழக வெளியில காட்டுறது சில வரையறைகள் அவங்களுக்கு தெரியும். நான் சொல்ல தேவையில்லை, இருக்கமா இருக்கக்கூடாது, அது நிறைய இருக்குதானே, அந்த மாதிரி விஷயம். அடுத்தது, நிறைய ஹதீஸ்கள கருத்துப்படி, ஒரு தொகை ஹதீஸ்கள கருத்துப்படி, 1 2 அல்ல, நிறைய ஹதீஸ்கள கருத்துப்படி வெளித்தெரிப்பவை மணிக்கட்டு கை முகம். இதான் ஷாஃபி மذஹபுல கருத்து, ஹனபி மذஹபுல கருத்து, மாலிகி மذஹபுல கருத்து. ஹம்பலி மذஹபுல சிலரை தவிர, ஒரு குரூப்பை தவிர மத்தாக்கள கருத்து மாறும். மாலிகி மذஹபுலையும் அடுத்தது ஹனபி மذஹபுலையும் பாதமும் அதுல உள்ளடங்கும் சொல்லுவாங்க. பாதம் கீழே கீழ் பாதமும் அதுல இந்த மணிக்கட்டு கை முகம் அதோட பாதங்கள் சொல்லுவாங்க. திரும்ப நாங்க சொல்லலாம், இஸ்லாத்தை பொறுத்தவரையில நிறத்தை பத்தி ஒன்றும் சொல்ல, நிறம் என்னவாயிக்கணும் இன்னொன்னு சொல்லு. நான் ஏற்கனவே சொன்னேன், நிறம் எதுவாக இருக்கணும் சொல்ல. கருப்பு அந்தது வாஜிபோ சுண்ணத்தோ ஒன்றுமோ அல்ல, எதுவுமே அல்ல.
நிறத்தை பத்தி எதுவுமே சொல்லல. அடுத்தது உடையில அமைப்பை சொல்லல. உடையில அமைப்பு நடவடிக்கை கருத்தாண்டா என்ன ஷேப்புக்கு இருக்கும், இந்த ஷேப்பையும் சொல்லல. சொல்லல, ஆதிசும் சொல்லல. சாவி பெண்கள் எப்படி உடுத்தாங்கன்னு எங்களுக்கு தெரியும், கெஸ் பண்ணி இருக்கலாமே தவிர சரியா எப்படித்தான் இருந்துன்னு சொல்லி எங்களுக்கு சொல்ல தெரியும். ஏதாவது ரசூலுல்லாஹி சொல்லுவாங்க, அந்த குறிப்பிட்ட உடை இப்படித்தான் இருக்கும்னு சொல்லுது. அது இஸ்டாப் மாதிரி கட்டுறதா அல்லது அந்த இஸ்டாப் எல்லாம் அந்த பறக்கிற மாதிரி அப்படி விடுறதுவா அல்லது எப்படி இஸ்லாம் சொல்ல என்ன சொல்லிச்சுன்னா, மணிக்கட்டு கை முகவும் வெளியில தெரிஞ்சு மத்த எல்லாத்தையும் எப்படியோ மூடும், எதாலையோ மூடும். ஆண்களை மாதிரி ஒத்த உடையாக இருக்கக்கூடாது, ஆண்களை மாதிரி இருக்கக்கூடாது. பெண்களுக்கு தனி இருக்கணும், ஆண்களுக்கு வேறு வகையான உடை இருக்கணும். முழுக்க முழுக்க ஆண்களோடு ஒத்த உடையாக இருக்கக்கூடாதுன்னு சொல்றது அது ஏகோபித்த ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு இந்த வரையறைகளை தவிர உடையில அமைப்பு பற்றியோ நிறத்தை பற்றியோ ஹதீஸ்களை நாங்க காணலாம் என்றது ஒரு முக்கியமான இருக்கும். இப்ப 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 இருக்கிறத வச்சு அப்ப உள்ளது முடிவு சொல்லிடாதானே. இப்ப உள்ளது அது ஹம்பலி மதப்பு செல்வார். ஹம்பலி மதப்புல ஒரு குரூப்ல கருத்து முகத்தையும் கையையும் மூடணும் சொல்ற. அது இப்ப புதுசாக வந்த, அதாவது ரசூலுல்லாஹ்வுடைய காலத்து சூழல், ரசூலுல்லாஹ்வுடைய காலத்து சூழல் நேரே மறுபம், முகம் கையும் வெளியிடுறதுதான் மிச்சம் கூட. அதுக்கு நிறைய ஹதீஸ் இருக்கு, நீங்க அந்த சீடி எடுத்து பாருங்க, எங்களுக்கு அதிப்பா சொல்லிட்டு கஷ்டம். அல்லது வார கிழமை அந்த டியூட்டம் தருவாங்க, டியூட்டக்குள்ள வாய்ச்சி பாருங்க, அதுல நிறைய ஹதீஸ்ல சார்பாக நாங்க போட்டு இந்த கருத்து மோட்டையும் கையை மூடணும் என்ற கருத்து உண்மையில ஒரு மிகவும் பலவீனமான கருத்து. சிக்குல ஆக பலவீனமான கருத்துக்கள்ல இதுவும் ஒன்று. இப்படி சொன்னா நீங்க ஒத்துக்கொள்வீங்களோன்னு தெரியா, ஆக பலவீனமான கருத்துக்கள்ல இதுவும் ஒன்று. இதை விட பலவீனமான இன்னொரு கருத்து இருந்தால் பெண்களோட குரல் அவுரத்துன்னு சொல்லு. பெண்களோட குரல் அவுரத்துன்றது ஒரு விதமான ஆதாரம் இல்லாத இதான் ரசூலுல்லாஹோட பேசின பெண்கள் ஆயிரக்கணக்கு, ஒன்று ரெண்டு பெண்கள் ரசூலுல்லாஹ் பேச எத்தனையோ பேர். பிறகு சஹாபாத்தோட பேசின பெண்கள் இன்னும் எத்தனையோ பேர். யுத்தத்துக்கு போனாங்க, உண்டாயிரம் சாப்பிட்டாங்க, பள்ளி போனாங்க, வெள்ளிக்கிழமை பள்ளி போனாங்க, 5 நேரம் பள்ளி போனாங்க. சந்தர்ப்பங்கள்லாம் பேசுற சந்தர்ப்பங்கள் பத்தாண்டு ஹதீஸ்ல இருக்கு. அதெல்லாம் நிச்சயம் பலவீனமான கருத்து. ஏன்னா சமூகத்துல செல்வாக்கு பெற்று அல்லாஹுவால, ஆனா அதெல்லாம் ஆக பலவீனமான கருத்து. சந்தேகம் இல்லாம ஹதீஸ்ல நாங்க எடுத்து ஆராய்ச்சி பார்க்கறோங்க. அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, முஸ்லீம்களுக்கு மத்தியில் இந்த பெண்கள் விஷயம் சரியான மாதிரி சென்சிட்டிவ், நிச்சயமே ஓவர் சரி சென்சிட்டிவ். அதை நான் நேரத்தோட உங்களுக்கு சொன்னேன். உதாரணமா ஒரு பயானுக்கு குடிகாரனும் வரல, குடிகாரன் வந்து உட்காரன் வைகளை என்ன சொல்லுவோம், வேட்டமா திருந்திரட்டுமேன்னு சொல்லுவோம். அவனும் திருந்தினா நல்லதான்னு சொல்லுவோம். சூது விளையாடுறவனும் வருவான், வட்டி எடுக்கிறவனும் வருவான், உள்ளே வேலையெல்லாம் செய்யறவன் வருவான். அவன் எல்லாரையும் அனுமதி வாரத்துக்கு 10 நாள் 40 நாள் கூட்டிட்டு போவோம், திருத்தி கொண்டாந்து விட்டுருவோம். ஆனா ஒரு பெண் பர்தா இல்லாம உள்ளுக்கே இருக்க மாட்டோம், வேறு இருக்கு. ஏன் அவனையும் திருத்துவோமே, ஏன் அவனை மட்டும் உள்ளுக்கு இருக்கிற பயானுக்கு? அதான் இதுதான் இது எங்களுக்கு ஒரு வகையான என்னத்தான் இல்ல, நியாயப்படுத்த முடியாத ஒரு விஷயம். அவனையும் மறுக்கப்படாத. அதே மாதிரி பெண்களை பள்ளிக்கு எடுக்கப்படாது. கேட்டா என்ன சொல்ற, ஃபித்னாவா. ஃபித்னாவுக்கு யாரு காரணம்? ஆண்கள் காரணம். பெண்கள் மிச்சம் குறவு. பெண்கள் ஒரு நாளும் ஆண்களுக்கு பின்னால ஓடுற பெண்கள் சரியான குறவு. பெண்களுக்கு பின்னால ஓடுற ஆண்கள் தான் சரியான குறவு. இந்த ஆணுடைய கரைச்சல் பொறுக்கேறாமத்தான் அவள் திரும்பிப்பார், அல்லது இவனுக்கு பின்னால போட்டோம். இதுதான் உண்மை. விதிவிலக்கா யாராலும் 1-2 பெண்களுக்கும் ஆண்களை பின்னால் 1 பெண் விரட்டி தின்ற பெண்கள் விதிவிலக்காய் இயல்பா இருக்கும். ஆண்கள் தான் விரட்டி. அப்ப பெண்கள் பள்ளிக்கு வந்தால் ஃபித்னா வரும்னா யாரு காரணம்? ஆண் தான் காரணம். எனவே யார பள்ளி நிப்பாட்டணும்? ஆணைத்தான் நிப்பாட்டணும். ஆனா கண்டிக்கிறான பெண், நாங்க எல்லாரும் சேர்ந்து தண்டிக்கிறோம், நீங்க வரவான பள்ளிக்கு நீங்க வந்தா யாரு காரணம்? இவன் காரணம், ஆண்டன் காரணம்.
நாங்க செய்யற ஒரு ஆகப்பெரிய தவறான ஒரு வேலை இல்லை, ஆக மோசமான ஒரு தவறான ஒரு வேலையை தான் நாங்க செய்யறோம். அந்த ரசூலுல்லாஹ் இப்படி செஞ்சே இல்லை. முஸ்னத் அஹ்மதுல வர ஒரு ரிவாயத்தை சொல்றேன் சரியா. ஒரு முறை உங்களுக்கு தெரியும், சஹாபி பெண்கள் எல்லா தொழிலுக்கும் போவாங்க, இஷாவுக்கும் கூட போவாங்க, சுபஹுக்கும் போவாங்க, எல்லா தொழிலுக்கும் போவாங்க. இரவு இருக்கு, இப்போ வெளிச்சம் நீக்குதானே. அந்த காலத்துல எப்படி நீக்கும், நல்லா இஷாவுக்கு இருக்காதே, அப்பவும் பெண்கள் போவாங்க பள்ளி. சுபஹுக்கும் போவாங்க, சுபஹுக்கும் இருக்காதே, அப்பவும் பெண்கள் போவாங்க. ஒரு முறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுபஹுக்கு போறாங்க, அவங்களோட கொஞ்சம் சஹாபாக்களும் போறாங்க. அப்ப முன்னால கொஞ்சம் பெண்களும் போறாங்க. அப்ப யாரும் ஒருவர் யாருன்னு விளங்கல, வீட்டுல விளங்காலும் பேர் யாரோ ஒரு ரோடு இப்போ ஒரு பெண்ணை பிடிச்சி கற்பழிச்சு போட்டார். அவ என்ன செஞ்சான், அந்த பெண் பின்னாலே அவ சத்தம் போடுறத கேட்டு ரசூலுல்லாஹோட வந்து ஒரு சஹாபி ஓடினார், அவரை பிடிக்கிறதுக்கா ஓடினால் அந்த பெண் எழுதி என்ன செஞ்சான இவரை பிடிச்சி, இவர் தான் கற்பழிச்சது. பிடிச்சாலும் இப்ப விசாரணையில வேற ஒன்று செய்யல, இவர் தண்டிக்கும். அப்ப ரசூலுல்லாஹ் எல்லாரும் கூப்பிட்டு தண்டனைக்கு ரெடி ஆகும் போது அந்த கூட்டத்தில் இந்த ஒருவர் யார் ரசூலுல்லாஹ் அவரை தண்டிக்குவாங்க, நான் தான் அந்த என்ன தண்டிக்கிறேன். அப்ப ரசூலுல்லாஹ் அல்லாஹ் ஒன்ன மன்னிச்சு விட்டான்னு சொல்லி விட்டுட்டார். வேற முஸ்னத் அஹ்மதுல வார ரிவாயத். நான் கேட்கிறேன், இப்ப ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சுக்கணும், பெண்களை பள்ளிக்கு வரவானன்னு சொல்லிப்போம். இத்தனாள் இவரோட பெரிய விருத்தினாங்க வரவான்னு சொல்லி சொல்ல. எங்கட ஊர்கள் இப்படி ஒன்று நடக்கல. இதுவரையும் நாங்க தராவிக்கு எல்லா ஊர்களையும் பெண்கள் போறோம், அதிகமான ஊர்கள்ல பெண்கள் போறோம், பள்ளி போறோம். இப்படி ஒரு நிகழ்ச்சி நடந்த அப்படி ஒரு நடக்கும் சரியா. ரசூலுல்லாஹ் காலத்தில் இப்படி நடந்து கூட ரசூலுல்லாஹ் சொல்லல, இது இப்போ பெண்கள் யாரும் பள்ளிக்கு வரவா, அந்த குறைஞ்ச சுபஹுக்கு மிஷாவுக்கும் வரவா என்றாலும் சொல்ல, அப்படி கூட சொல்லு. நல்ல வெளிச்சமான டைமுக்கு வாங்க, சுபஹுக்கு மிஷாவுக்கு வர, அப்படி கூட சொல்ல அப்படி சொல்ல. ஏனென்றால் பெண்களுக்கு இந்த பள்ளிக்கு வாரத்தால் இருக்கிற நன்மைகள் மிச்சம் நிறைய. அவங்க சமூகத்தை பற்றி ஒரு அறிமுகம் பெண்களுக்கு கண்டிப்பா என்ன நடந்து கொண்டிருக்கு தெரியும். அது கந்தக்கு இந்த யுத்தங்கள் எல்லாம் அந்த காலத்து பெண்களுக்கு நல்லா தெரியும். எனவே அதுக்கு எல்லா ஒத்துழைப்பையும் வழங்குவார். இதெல்லாம் கவனத்துல கொண்டுதான் ரசூலுல்லாஹ் அப்படி சொல்லுவார். எனவே அந்த வகையில நாங்க சொல்லுவோம் இருந்தா அது நான் நினைக்கிறேன் அல்லாஹ்வால மிச்சம் பிற்பட்ட காலத்தில் ஒரு நாளும் நாடு சஹாபாக்கள் காலத்திலையும் வந்தார், அது பின்னால காலப்பிரிவிலையும் வந்தார். ஆகவே பிற்பட்ட காலப்பிரிவுல நிப்பாட்டப்பட்டிருப்போம். இப்ப எனக்கு சரியா தெரியல, ஆனா சந்தேகம் இல்லாம நாடு சஹாபாக்கள் காலத்திலையும் வந்தாங்க, அது பின்னால உபயாக்கள காலத்திலையும் வந்தாங்க, இப்படி எல்லாம் வந்தார். ஆனா நான் நினைக்கிறேன் பின்னால காலப்பிரிவுல உங்களுக்கு தெரியும் அந்த இறுக்கமாக சட்டம் சொல்ற காலப்பிரிவும் வந்து இந்த மதுபாபங்களுக்குள்ளார சுருங்கின அந்த சுருங்கின காலப்பிரிவுல தான் இது இந்த கருத்து செல்வாக்கு பெற்று இருக்கும். ஆனா இது இப்ப அரபு உலகத்துல இன்னும் சில இந்த மலேசியா இந்தோனேசியா மாதிரி நாடுகள்ல இப்போ பெண்கள் பள்ளி போறாங்க, இப்ப போக தொடங்கிட. எங்க நாட்டுல இல்ல, மற்ற நாடுகள்ல சுத்தி இருக்கிற நாடுகள் பாருங்க இப்போ தொடங்கி. இதை நாங்க இந்தோனேசியா மலேசியா போனா பார்த்து அங்கெல்லாம் போறாங்க, ஈஜிப்ட்லயும் கூட போறாங்க. சில நாடுகள்ல வெள்ளிக்கிழமைக்கு போறாங்க, ஜும்மாக்கு வெள்ளிக்கிழமைக்கு போயிட்டு ஹொத்பாலங்களுக்கு போறாங்க. இப்ப மலேசியால வெள்ளிக்கிழமைக்கு பள்ளி போறாங்க, பள்ளி அதனால ஒன்று பாருங்க எதுவும் நடக்கல, அதுக்கு சான்ஸ் இல்ல, மிச்சம் குறவு. இப்ப எல்லா விதமான வசதி வாய்ப்பெல்லாம் பெருசான தனியை போறதுக்கு பள்ளியில வேறையா கேட் எல்லாம் போட்டு தனித்தனியை போயிட்டு தனித்தனியை வெளியில வாரத்துக்கெல்லாம் வசதியில் இருக்கும். அப்ப அதனால நாங்க சொல்லுவோம் எங்கட இந்த பிரச்சனைக்கு முதலாவது காரணமாக அளவுக்கு மிஞ்சின சென்சிட்டிவ் நாங்க பெண்களை பொறுத்தவரை அதான் முக்கியமான காரணமாக இருக்கே. அல்லாஹ்வால் அடுத்த வாதிக்கு நாங்க வந்தா இந்த ஆயத்துல, அதாவது இப்ப நாங்க சொன்ன இந்த 31வது வசனத்துல யார் யாருக்கு தன்னுடைய அழகை காட்டலாம் என்று சொல்லுவோம். ஆரம்பிக்கிற வசனம் அதான் இங்க போட்டிருக்கிறோம். கணவன் பெற்றோர், கணவனின் பெற்றோர், கணவன் திரும்ப பெற்றோர், அந்த குறிப்பிட்ட பெண்ணுடைய பெற்றோர், திரும்ப கணவனின் பெற்றார் அப்படின்னா மாமா, இந்த பெண்ணுக்கு மாமா வரக்கூடிய.
திரும்ப மகன்கள், அந்த அந்த பெண்ணுடைய மகன். அடுத்தது கணவன்மாரின் மகன் அப்படின்ற கருத்து. அந்த கணவன் ஏற்கனவே வேறொரு பெண்ணை கல்யாணம் முடிச்சிருந்து அதனால கருத்து கணவன், அதனால கருத்து மகன். அந்த மகனும் இந்த பெண்ணுக்கு மாறது, புதிய பெண்ணுக்கு ஒரு புதிய பெண்ணுக்கு மாறுது. எனவே அவர்களுக்கு திரும்ப அந்த பெண்ணுடைய சகோதரர். அடுத்தது சகோதரனின் பிள்ளை, அந்த பெண்ணுடைய சகோதரனின் பிள்ளை, பெண்ணுடைய சகோதரனின் பிள்ளைகளுக்கு காட்டலாம். திரும்ப பெண்கள், அடுத்த பெண்கள். அதுல அந்த ஆயத்தை பாருங்க, அதுல வருவது நிசாஇஹின்ன, நிசாஇஹின்ன இப்படி வருது. அவர்களுடைய பெண்களுக்கு, பெண்கள் அவர்களுடைய பெண்களுக்கு காட்டு. அப்படின்னா கருத்து என்ன, ஒரு பெண் தன்னை போல மூமினான பெண்களுக்கு தான் தன்னுடைய அழகுகளை காட்டலாம். இந்த ஒரு அபிப்பிராயம் இந்த ஆயத்தை சொல்லுவோம். மூமின் அல்லாத பெண்களுக்கு, அதாவது முஸ்லீம் அல்லாத பெண்களுக்கு ஒரு முஸ்லீம் பெண் தன்னுடைய அழகுகளை காட்டக்கூடாது. அந்நிய ஆண்களோடு இருக்கிற மாதிரி தான் மூமின் அல்லாத பெண்களோடு இருக்கணும்னு சொல்றது இந்த ஆயத்து சம்பந்தமான ஒரு அபிப்பிராயம். அதான் எல்லாம் அல்ல, இன்னொரு அபிப்பிராயம் இருக்குது. இதுதான் நிசாயிகின்ற இந்த அவர்களுடைய பெண்கள் சொல்றதுக்கு இது ஒரு அபிப்பிராயமாக சொல்லுவார். என்ன மட்டும் அப்படி இருந்து கொண்டால் நல்லபடி சொல்றதா இருக்கு. திரும்ப குர்ஆன் சொல்றது அடிமை, அந்த காலத்து சட்டம் நாங்கள் பேசிட்டே வலிப்பாது இல்ல. அடுத்தது பெண்களை பற்றிய ஆசையற்ற ஆண்கள், இப்படியான சில ஆண்களும் இருப்பாங்க மிச்சம் விதிவிலக்காக, அப்படியான ஆண்கள். அடுத்தது பெண்களுடைய அவரை பற்றி அறிவில்லாத சிறுபிள்ளை. இங்க எல்லாரும் இந்த 5 வகையானவங்களுக்கும் பெண்கள் தங்களுடைய அழகுகளை காட்டலாம் என்றதான் இப்ப நாங்க பார்த்த ஆயத்து சொல்ற கருத்து. இதுல இன்னொரு விஷயத்தை நாங்க சொல்லி முடிப்போம். அழகுகளை காட்டலாம் சொன்னால் என்னது என்றால், ஒரு பெண் சாதாரணமாக இருக்கிற நிலைமையை இங்க குறிக்கும். எல்லாம் என்று கருத்தால், உதாரணமா ஒரு ஆண் இன்னொரு ஆணுக்கு எப்படி நடந்து கொள்ளும் அப்படித்தான் இருக்கு. ஒரு நாள் முழு நிர்வாணமாக இருக்கிற கருத்தல்ல. அதே மாதிரி பெண்ணும் இந்த குறிப்பிட்ட ஆட்டோட இந்த கணவனை தவிர மற்ற எல்லாரும் பெற்றோர், கணவனின் பெற்றோர், மகன்கள், கணவன்மாரின் மகன்கள், இந்த பகுதியில ஒரு பெண் எப்படி இருக்கும்னா சாதாரணமா இருக்கும். உதாரணமாக தன்னுடைய குழந்தைக்கு பாலூட்டுவதை கூட இவங்களுக்கு காட்டக்கூடாது. கணவன்மாரின் மகன்கள், சகோதரர்கள், கணவனின் பெற்றோர்கள், மகன்கள் இவங்களுக்கு காட்டக்கூடாது. அது கூட கூடாது. அப்படி என்ன சாதாரண வீட்டுல இருப்பாங்க, தலையை திறந்திருப்பாங்க, கையை கொஞ்சம் மேலுக்கு விட்டு இருப்பாங்க. இப்படி இருந்தா சரி, அதுக்கு மேல போகக்கூடாது, அதுக்கும் அப்பால போகக்கூடாது. நெருங்கியவனா இருந்தாலும், தந்த சொந்த மகனா இருந்தாலும், வாப்பவா இருந்தாலும், சகோதரர்களாக இருந்தாலும், வேற வேற யாரா இருந்தாலும் காட்டக்கூடும். இவ்வளவுதான் வேணும். கை இந்த தலையை திறந்து போட்டு கொண்டிருக்கலாம், கை ஒரு அளவு திறந்து இருக்கலாம், இவ்வளவு. அதுக்கு அப்பால போகக்கூடாதுன்னு சொல்ற இந்த கருத்தை தவிர முழுக்கன்னு கருத்து இல்ல. கணவனை மாறி வேற யாரோட நிறுத்தியல, கணவனை மாறி வாப்போட நிற்கல, அந்த சகோதரர்களை நிறுத்தியலாது, மகனோட நிறுத்தியலாது, யாரோட இருக்கு. அதை நாங்க கவனமா புரிஞ்சுக்கணும். பிறகு ஒரு பெண் இங்க சொல்லவா சொல்றது அந்த கருத்தை தான் காட்டும். இதுதான் உறுதியான கருத்து. கொஞ்சம் இதுல ஆங்காங்க கொஞ்சம் கருத்து வேறுபாடு இருந்தாலும் இதுதான் இல்ல நாங்க பார்க்கிற உறுதியான கருத்து. இப்ப நாங்க இருக்கிற கடைசி வசனத்துக்கு கொஞ்சம் பார்ப்போம். அர்ஜுலிஹின்ன, அதே ஆயத்தை 31வது வசனம். ولا يضربن بأرجلهن ليعلم ما يخفين من زينتهن. நேரடியாக நாங்க மொழிபெயர்த்தால் தங்களுடைய அழகுகளை, மறைந்திருக்கும் அழகுகளை வெளிக்காட்டுகின்ற வகையில் கால்களை அடித்து நடக்க வேண்டாம். நேரடி கருத்த உலாயபிரிபுன அர்ஜுலிஹின்ன, பெண்கள் தங்களுடைய கால்களை அடித்து நடக்க வேண்டாம், மறைந்திருக்கும் அழகுகளை காட்டும் வகை. இது என்ன சொல்ல வாங்க, அந்த காலத்தில் இருந்த நிலைமையை பொறுத்து சொல்ல வந்த. அந்த காலத்துல பெண்கள் காலுக்கு சலங்கை அறிவாங்க,
தலைமை அடிச்சு கொஞ்சம் வேகமா காலை அடிச்சு நடந்தா சத்தம் கேட்கும். சத்தம் கேட்டா பெண்கள் அந்த ஆண்கள் திரும்பி பார்க்க வைக்கும். அந்த கருத்தை தான் நீங்க சொல்லவா? இதை நாங்க பொதுவா பாய், இது அந்த காலத்து நிலைமையை வச்சு சொன்னது. இதை பொதுவா பாய். இப்பவும் இப்படி அழகுகளை காட்டுவதற்கு எதையெல்லாம் பாவிக்கலுமோ அதையெல்லாம் சேர்த்துதான் மறைந்திருக்கும் அழகுகளை காட்டுவதற்கு வேறு வேறு நடவடிக்கைகள் வந்தால் அந்த நடவடிக்கைகள் எல்லாம் சேர்த்து காட்டுறத ஒலாய விரும்பின யாருக்குள்ள வசனம் காட்டு. அல்லாஹ் இந்த சூரா இந்த ஆயத்தை முடிக்கும் போது முடிச்சிருக்கிறார், வதூபு இலல்லாஹி ஜமீஅன் அய்யுஹல் முஃமினூன் லஅல்லகும் துஃப்லிஹூன். மூமின்களே, நீங்கள் அனைவரும் அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கேளுங்கள் என்று முடிச்சிருக்கு. அப்படி என்ன கருத்து என்றால், இந்த சூறாவுடைய ஆயத்துகள் இறங்க முந்தி வாழ்ந்த நிலைமை வித்தியாசம். இந்த பர்தா ஒன்று இருக்காது, ஜாலியா காலத்து சூழல் தான் இருக்கு. இது உங்களுக்கு தெரியும், இந்த சூறா இறங்குறது ஹிஜ்ரி 5. ஹிஜ்ரி 5 தான் அல்லாஹ் தஆலா இந்த ஹிஜாப கடமையா. இந்த இதுல வார சட்டங்கள் எல்லாம் ஹிஜ்ரி 5 பிறகு அந்த சட்டம். எனவே அதுக்கு முந்தி ஹிஜ்ரி 5க்கு முந்தி வித்தியாசமா தான் இந்திப்பா. தலையும் தெரிஞ்சிருக்கும், திரும்ப நெஞ்சில பக்கங்களும் தெரிஞ்சிருக்கும், கையில் தெரிஞ்சிருக்கும், கையில மேல்பாடி வரை தெரிஞ்சிருக்கும், எல்லாமே இருக்கு. எனவே அதன் காரணமாக நிறைய மனசு பாதிக்கப்பட்டிருக்கு. மோசமான எண்ணங்கள் அது இதெல்லாம் வந்தி. எனவே அல்லாஹ் தஆலா எல்லாம் முடிச்சதுக்கு பிறகு சொன்னான், வதூபு இலல்லாஹி ஜமீஅன் அய்யுஹல் முஃமினூன். மூமின்களே, நீங்கள் அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கேட்டு மீளுங்கள். சொல்வதற்கான காரணம் லஅல்லகும் துஃப்லிஹூன், நீங்கள் வெற்றி பெறுவதற்காகவே. இந்த சொற்பிரயோகம் லேசா சொல்லுவோம். குர்ஆன்ல நீங்க பாருங்க, துஃப்லிஹூ என்ற சொல், அதாவது இந்த பலாஹ் என்ற சொல் இலிந்து வந்த சொல். குர்ஆன் இந்த வெற்றிக்கு இந்த சொல்லையும் பாவிச்சிருக்கு, அதோட இந்த சொல்லையும் பாவிச்சிருக்கு. அந்த சொல்லையும் பாவிச்சிருக்கு, ரெண்டு சொல்லையும் பாவிச்சிருக்கு. இந்த சொல்ல பாவிச்சு எல்லா இடங்களிலும் பத்ஹுன் இன்னா ஃபத்தஹ்னா லக ஃபத்ஹன் முபீனா அந்த சூரத்து 10 வரும். அந்த சூறால வர இந்த ஆயத்து இந்த சொல் உலகத்தில் கிடைக்கிற வெற்றிக்கு மட்டும்தான் அல்லாஹ் பாவிக்கும். உதாரணம் சொல்லுங்க, இதா ஜா நஸ்ருல்லாஹ் வல் ஃபத்ஹ், மக்கா வெற்றி அது குறிக்கும். உதயவியாரம் படிக்க அந்த சூரத்தில் 10 வர ஆயத்து குறிக்கும். இப்படி இந்த 10 சொல் வார எல்லா இடங்கள்லையும் குர்ஆன்ல உலக வெற்றியை தான் குறிக்கும். இந்த சொல் வார எல்லா இடங்கள்லையும் எல்லா வகையான வெற்றியும் சேர்த்து குறிக்கும். மறுமையில வார வெற்றியை சேர்த்து குறிக்கும், உலகத்தில் வரக்கூடிய வெற்றியை சேர்த்து குறிக்கும். அந்த ஆயத்தெல்லாம் திரட்டி ஓடி பார்த்தா வர சரியா. அப்ப அந்த கண்ணோட்டத்துலதான் நீங்க அல்லாஹ் சொல்ல வாரான், இந்த காம உணர்வை தூண்டக்கூடிய செயல்கள் இருந்து நீங்க ஒதுங்கி இருந்தால், அப்படி ஒரு பாதுகாப்பான ஒரு சமூகமாக இருந்தால், காம உணர்வுகளை தூண்டாத ஆபாசம் இல்லாத ஒரு சமூக அமைப்பாக நீங்க இருந்தால், அதுதான் உங்களுக்கு முதலாவது வெற்றியாக அமையும். அந்த சமூக அமைப்புல வாழ்வதுதான் வெற்றிக்கான காரணமாக அமையும் என்று அல்லாஹ் தஆலா இந்த லஅல்லகும் துஃப்லிஹூன் என்ற வசனத்தால சொல்றார். இப்ப நாங்க அடுத்த லேடிஸ் செக்ஷனே ஒரு சென்சிட்டிவான செக்ஷன் தான். விடாம ஒரே திரும்பி கேள்வி கேட்டுக்கிறான். அதனால இந்த செய்ய வழி இல்லாம ஒன்று ரெண்டு சொல்றேன். நீங்க அந்த சீடியம் எடுத்து பாருங்க, அப்படி நல்லா விளங்கும். சிலர் கேள்வி என்னண்டா, பெண்கள மிச்சம் அழகான பகுதி முகம்தானம். அப்ப முகத்தால மோலால் மூடுவோம் எல்லாத்துக்கும் முந்தி. நான் யோசிக்கல என்னண்டா, அழகானத்துதான் மூடணுமா? மூன்றதெல்லாம் அழகானது. அது அல்லாஹ் மூட சொல்லிருக்க, சில இடங்களை கண்டிப்பா மூட சொல்லு, சிலருக்கு எக்ஸ்கியூஸே இல்லை. உதாரணமா அந்த ஆண்களுக்கும் கூட தொப்புள்ள இருந்து முழங்கால் வரும் வரை மூட சொல்லி, அழகு நகாரத்தாலையா மூட சொல்லிக்க?
அழகுக்கு மீக்கு தொடர்பு. அதனால விளைக்கிறோம். அழகானத்தான் கட்டாயம் மூடணும் ஒன்று அல்லாவே சொல்லி இருந்தால் சரி, அப்படி அல்லாஹ் சொல்லல. அப்ப என்ன முக்கியம் என்னன்னா அல்லாஹ் சொன்னதை மூலா ஒத்துக்கிறோம். அதை கூட நியாயம் கற்பிக்க பார்க்கணும். எங்கட மூலையில மூலா நியாயம் கற்பிச்சுட்டு ஆயத்தை பார்க்கணும். ஆயத்துல ஹதீஸ்ல தெளிவா இருக்குது, முகத்தையும் கையையும் திறக்கலாம். இது ஏன் காரணமாயிருக்கு? மலகாயந்தும் கூட திறக்க சொல்றாரு அல்லா. அப்ப அதைத்தான் தேடி பார்க்கணும். வேற அதுக்கு அல்லாவுடைய சட்டத்தை மாற்ற போகக்கூடாது. அதனாலதான் ஹனபி மதஹ்ல ஒரு நல்ல ஒரு காரணம் சொன்னாங்க. ஏன் அல்லாஹ் முகம் அழகாக இருந்தும் கூட திறக்க சொன்ன, அதான் ஆதாரம் கூட சரியான மாதிரி. ஏன் காரணமாயி இப்படி வரக்கூடாது. முகம் தான் நல்ல அழகாய்க்கு, எனவே ஆட்டானே மூடணும். எனவே மூட ஆதாரம் நாங்க எங்கட அறிவாள முடிவு செய்யும். அப்படியா அல்லாஹ் முகத்தை மூடவும் கையை மூட தேவையில்லைன்னு சொல்லி இருக்கு. அதுக்குத்தான் ஆதாரம் மிச்சம் கூட. எனவே ஏன் சொல்லி இப்ப அதுக்குத்தான் ஆதாரம் தோணும். அப்ப ஹனபி பதப்படி சொன்னாங்க இப்படி அல் இபுத்திலா பில் இபுதா சொன்ன வெளிக்காட்டுவதனால் சோதித்தல். இதான் பெண்களுக்கு அந்த முகத்தையும் கையையும் வெளியில தெரிய வச்சு அல்லாஹ் சோதிச்சு. அதான் இது ஆண்களுக்கும் பெண்களுக்குமான ஒரு பரிசோதனை. அல்லாஹ் உதாரணமா செல்வத்தை சந்தி செல்வத்தை தந்து சோதிக்கும். அப்ப அந்த சோதனைக்கு பயந்து செல்வமே வானம் சொல்றதா? குர்ஆனே சொல்லுது, இன்னமா அம்வாலுக்கும் அவுலாதுக்கும் ஃபித்னா, செல்வமும் உங்களுடைய பிள்ளைகளும் உங்களுக்கு சோதனை பொருளே. நல்லா சொல்றேன். பிள்ளை சோதனை, செல்வம் சோதனை. இப்ப என்ன செய்யற? அப்ப சம்பாதிக்குவார், நிச்சயம் சம்பாதிக்குவார். குறைஞ்சு கொஞ்சம் இந்த போகும் தானே, சாப்பிடுறதுக்கும் தங்குறதுக்கு ஒரு சின்ன ஒரு ரூமும் வைப்பும் ஒரே ஒரு புள்ளன்னு வச்சுக்கணும், ஒரு ரூம் போதும். அதோட சாப்பாட்டுக்கு கொஞ்சம் திறமிந்தா போதும். அப்படி அல்ல, மேல அப்படியா? அப்ப அதையும் சோதனை. இன்னமா அவ்வாறுக்கும் அவ்வாதுக்கும் ஃபித்னா, அது குர்ஆனே தெளிவா சொல்லு. ஃபித்னா என்ற சொல் சோதனை. அந்த வகையில பெண்களுக்கு முகத்தை திறக்க சொன்ன சோதனைக்காக, ஆண்களுக்கான ஒரு சோதனை. அதே மாதிரி பெண்களுக்கும் அது சோதனை. இப்படித்தான் ஹனபி மதஹ்ல கருத்து எடுத்தாங்க. லிபுத்திலா பில் இபுதா என்று காரணம் சொன்னாங்க. அடுத்தது இன்னொரு இதோட சம்பந்தப்பட்ட இன்னொரு முக்கியமான விஷயம் என்றால், பெண்களுக்கு சமூக வாழ்க்கையில நாங்க கொடுக்கிற இடம் என்ன இடத்த பெண்களுக்கு கொடுக்கும். இதெல்லாம் அடுத்த பிறகு ரசூலுல்லாஹ் என்ன எடுத்து கொடுத்தாங்கன்னா எல்லா இடத்தையும் கொடுத்தாங்க. உதாரணத்துக்கு பாருங்க, நாங்க அன்னைக்கு சீரால பார்த்த ஒரு விஷயம், இந்த பெண் ரஃபீதா அந்த பெண்ணுக்கு இந்த இதோட பள்ளியோட சேர்த்து ஒரு டென்ட் ஒன்று அடிச்சு அதுல வைத்தியம் பார்க்கறதுக்கு அனுமதி கொடுத்தாங்க. டாக்டராக இருந்து வைத்தியம் பார்த்த, அதுல வைத்தியம் பார்த்தாக்கள் ஆண்களும் இருந்தார். ஆண்களும் வைத்து வைத்தியம் இருந்தார். இதையும் ரசூலுல்லாஹ் அனுமதி. அப்போ ஒரு பொம்பளை, நீங்க ஒரு டாக்டர், ஒரு பொம்பளை டாக்டரா இருக்கு. இப்ப மோத்த முடிந்திருக்கிறேன் வச்சுக்கோங்க. மோத்த முடிந்து ஆம்பளோட கையை பிடிச்சா மோத்த முள்ளத்துல என்ன கருத்து அர்த்தம் இல்ல. மோத்த முடிந்து கையை பிடிக்கும், எங்கேயும் பிடிக்கும், எல்லாம் வச்சுப்பா. ஆபரேஷன் பண்ண கூட இன்னும் அழுக்கு கூட இதெல்லாம் மேலும் மோத்த முடிக்கும். அர்த்தம் அர்த்தம் சொல்ல வரேன்னா ரசூலுல்லாஹ் எல்லாம் அனுமதிச்சார். பிறகு யுத்தத்துக்கு கூட்டு போனாங்க பெண்களை. யுத்தத்துக்கு போற என்னது ராஜிபா பெண்களுக்கு இல்ல, சொல்ல கூட்டிட்டு போய் வைத்தியம் பார்த்தாங்க. காயம் பட்டாக்களுக்கு மருந்து கட்டலாம், தண்ணி கொடுத்தாங்க. காயம் பட்டாக்களை களத்திலிருந்து தூக்கின்னு வந்தாங்க. ஆண்களை பெண்கள் தூக்கின்னு வந்தாங்க. மதீனாவுக்கும் தூக்கின்னு வந்தாங்க. இதெல்லாம் புகாரில் இருக்கு. சுன்னத்தான ஒரு வேலை, வாஜிபே இல்லாத ஒரு வேலையை செய்ய போயிட்டு ஹராட்டை செய்ய அனுமதிக்கிறார். வாஜிபே இல்ல, ஜிஹாதுக்கு போற வாஜிபா பெண்களுக்கு இல்ல. தடை செய்ய போய் ஹராமான ஒரு வேலையை செய்யறதுக்கு ரசூலுல்லாஹ் அனுமதிச்சாங்க. தூக்கிட்டு வாரத்துக்கு, தண்ணி கொடுக்கறதுக்கு, மருந்து கட்டுறதுக்கு எல்லாம் அனுமதிச்சு. ரசூலுல்லாஹ்வுடைய கருத்து என்னடா, பெண்களுக்கும் சமூக வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு பங்களிப்பு கொடுக்கணும். ரசூலுல்லாஹ்வுடைய கருத்து. என்னைக்கு பாருங்க, குர்ஆன் மதரசாவை செய்யறதுக்கு பெண்கள் தான் ஆக பொருத்தம். என்ன சின்ன புள்ள நர்சரியை செய்யறதுக்கு பெண்கள் தான் ஆக பொருத்தம். என்ன சின்ன புள்ள அங்கே
பிரைமரி செக்ஷனை செய்யறதுக்கு பெண்கள் தான் ஆகப்படும். அந்த இடங்கள்ல ஆண்களை போட்டு வச்சால் புள்ளால் முடிஞ்சு வார ஆத்திரத்திலேயும் கோபத்திலேயும் அடியிலேயும் புள்ளால் முடிஞ்சு. அதோட பெண்களுக்கு தான் அந்த பொறுமையும் இறக்கம் இதெல்லாம் பிரைமரி செக்ஷன் இந்த நர்சரி ஏரியாக்கள் பெண்கள் தான் போடும். நர்ஸா இருக்கும் பெண்கள் தான் போடும். இயல்பா நான் சொல்றேன். அவங்க பொறுமை அடுத்தது இந்த இறக்கம் இதெல்லாம் பெண்களுக்கு தான் சரியான கூடும். இப்ப பெண்களுக்கு ஒரு பகுதி உண்டு சமூக வாழ்க்கையில பெண்களுக்குன்னு ஒரு பகுதி இருக்கு. அடுத்தது பெண்களுக்கு தெரியணும் கட்டாயமாக தந்த சமூகம் எப்படி இருக்கு, ஒரு போராட்ட காலத்தில் இருக்கா, ஒரு பிரச்சனை இருக்குதா, எதுல இருக்கிறார்கள், இது கட்டாயம் தெரியும். அதுக்கு சமூக வாழ்க்கையில ஈடுபாடிக்கணும். அப்பதான் தெரியும். தெரிஞ்சால்தான் அந்த பெண் பிள்ளைய அப்படி வளர்ப்பார். கணவனை களத்துக்கும் அனுப்புவார், பிள்ளைகளையும் களத்துக்கும் அனுப்புவார், எல்லாம் அனுப்புவார். அப்பதான் இல்லாட்டி வீட்டுல நடையாயிரும். எல்லாம் வீட்டுல நடையா ஒன்றும் செய்யலாம். நான் சொல்ல தேவை. வீட்டுல நடையை போட்டா நீங்க இங்க வரமாட்டீங்க. வரவுமேல பேசுவோமேல ஒன்றும் செய்யலாம். வீடுதானே அந்த எல்லாமே இருக்கிற வீட்டுல. அங்க அந்த பட்டனை அமைக்கிற மாதிரி தான் நீங்க இயங்குற. உண்மையில எவ்வளவு தைரியமா பேசினாலும் உண்மையில இயங்குற அப்படித்தான். அப்ப அந்த வீடு சரியா எப்படி இருக்குன்னா பெண்களுக்கு தெரியும். இது பெருமை போராட்டம் என்னது இதெல்லாம் கண்டிப்பா தெரியும். அப்பதான் அவங்க அனுமதிக்கும், அனுமதிக்க மாட்டாங்க. சஹாபி பெண்களோட வரலாற்று நாங்க எடுத்து பார்த்தா அதுதான் உண்மை முழுக்க முழுக்க. அப்ப அதனாலதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில இந்த சமூக வாழ்க்கையை கடுமையாக அனுமதிச்சாங்க. சரியா நாங்க எதிர்பார்க்காத அளவுக்கு அனுமதிச்சாங்க. நான் அப்படி நினைச்சு கூட பார்க்க மாட்டோம். அந்த இடங்கள்ல எல்லாம் அனுமதிச்சாங்க. நாங்க அன்றைக்கு சொன்ன மாதிரி ஷிஃபா அந்த பெண்ணை சந்தை கண்காணிப்பாளராக உமர் ரலியல்லாஹு போட்டாங்க. ஷிஃபா அந்த பெண்ணை சந்தை இருக்கும் பெண்ணுக்கு பெண்ணு தொடர்பும் நாங்க யோசிப்போம். ஆனா சந்தைக்கு போட்டோம். சந்தையில் இருக்க வியாபாரத்தை அங்க இந்த வியாபாரத்தை களவு நடக்குதா அல்லது விலைகள் எப்படி போகுது இதெல்லாம் அவதானிப்பதற்கு கண்காணிப்பதற்கு அது சொல்ற இந்த இந்த வேலைக்கு உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு ஷிஃபா என்ற பெண்ணை நியமிச்சார். அது தெளிவா ஆதாரபூர்வமான ரிவாயத்துகளோட வரும். இதெல்லாம் மெயின். அதனால நாங்க சொல்லுவோம் கண்டிப்பா இந்த சமூக வாழ்க்கைக்கும் பெண்களுக்கும் இடையே நெருக்கமான தொடர்பு ஆக முக்கியமான. நாங்க அதை பெருசா இருக்காது. இந்த அப்படி இல்லாவிட்டால் எங்களை மாதிரி சிறுபான்மை சமூகத்துல பெண்களே தடையாகிற பெண்களோட அந்த வாழ்க்கை அமைப்பை தடையாக இருக்கும். முஸ்லீம் அல்லாதவர்கள் இஸ்லாத்துக்கு வர முஸ்லீம் அல்லாதவர்கள் மோரா இஸ்லாத்துக்கு வராமிக்கிறதுக்கு முக்கியமான காரணம் என்றால் இந்த மாதிரியான நிலைமை. பெண்களை பற்றி இஸ்லாம் கொண்டிருக்கிற கருத்து ஆக மோசமானதுன்னு சொல்ற அவங்களோட அபிப்பிராயம் தான் முக்கியமான காரணம். அதனால சிறுபான்மையாக வாழ்றவங்க எப்படி இருக்கணும்டா என்ற சொந்த அபிப்பிராயப்படி முதலாவது உடையில கருப்பு கொடுக்க கூடாது. சாதாரணமான கலரும் அப்ப அந்த பிரிச்சு காட்டாது, வேறுபடுத்தி காட்டாது. நாங்களும் கூட எப்படி இருக்கிறோம், முழு கைக்கு இப்படி போட்டுக் கொள்றோம். முழுக்க சேர்த்து முடித்து ட்ரௌசர் முடித்து தலை மட்டும் தான் தெரியும், மத்தெல்லாம் மறுத்து. அதே மாதிரிதான் பெண்கள் ஏன் வித்தியாசப்படுறதுண்டா நாங்க தண்ணி கருப்பாக்கும், முழுக்க கருப்பு. அப்புறம் வித்தியாசமாக வரும். முகத்தை மூடினா இன்னும் வித்தியாசமாக வரும். 50 பொம்பளை ரோட்ல முகத்தை மூடிட்டு கருப்பை முடிச்சுட்டு போனா இப்படி ஒரே நேரத்தில் 50 பேர் போறாங்க போனா இப்படி. ஒரு பஸ்ஸுக்கு 25 பொம்பளை இருந்து வச்சுக்கோங்க, எல்லாருமே முகத்தை மூடி எப்படி இருக்கும்? நல்ல காலத்துக்கு 2 நீக்கிறனால தப்பி. இலங்கையில் இருக்கிற அவ்வளவு முஸ்லீம் பெண்களும் முகத்தை மூடிட்டு இருந்தால் பாதுகாப்பு பிரச்சனையில யாரு யாரு எப்படி எப்படி போறோம்னு ஒன்றுமே விளங்கலாம் போய். அதனாலதான் அல்லாஹ் தஆலா இதெல்லாம் கவனிச்சுதான் இதை அனுமதிச்சு நான் கவனமா விலகி கொள்ளணும். ஒரு அளவுக்கு மீறின சென்சிட்டிவாக ரசூலுல்லாஹ் இந்த பிரச்சனையில் இருக்குமாறு சொல்லல. ரசூலுல்லாஹ் பழகின மாதிரி பெண்களோட பேசின மாதிரி பழகின மாதிரி சஹாபாக்கள் வழிநடத்தின மாதிரி சஹாபி பெண்களோட பேசின மாதிரி எல்லாம் சேர்த்து நாங்க அந்த வாசிச்சு பார்த்தால் இந்த உண்மையே வருது. இந்த தஹ்ரீருல் மர்ஆ ஃபி அஸ்ரி ரிசாலான்னு ஒரு புத்தகம். தஹ்ரீருல் மர்ஆ ஃபி அஸ்ரி ரிசால். அதை மொழிபெயர்த்த இந்த
கஷ்டம் எல்லாம் மிச்சம் பெருசி கொடுத்தாரு. இல்லாட்டி மொழிபெயர்த்து கொடுத்தா நல்லா இருக்கும். அப்துல் ஹலீம் அபு ஷுக்கா அன்று ஒரு அறிஞர். ஷேக் அப்துல் இல்ல, கருணாவியும் இல்ல. அவங்களுக்கு சொன்னாத்தானே ஒரு மாதிரி எல்லாருக்கும் சரி. அவங்க இல்ல ஒருத்தர் அப்துல் ஹலீம் அபு ஷுக்கா, யாருக்குமே யாருன்றே தெரிஞ்சிருக்காரு. அவரோட புத்தகம் தான் தஹ்ரீருல் மர்ஆ ஃபி அஸ்ரிர் ரிசா. இதுக்கு அவர் ஆதாரமாக கொண்டது 3 புத்தகங்கள் தான். குர்ஆன் ஒன்று, புகாரி ஒன்று, முஸ்லிம். இவ்வளவு. இதுக்கு வெளியில் ஹதீஸ் கிரந்தத்தை எடுத்திருந்தால் பலப்படுத்துறதுக்காக எழுதியிருப்பார். நிறுவனம் ஒரு சட்டத்தை நிறுவனத்துக்கு எடுக்கல. நிறுவனத்துக்கு இந்த 3 மட்டும் வச்சு 6 பாகங்களுக்கு இந்த புத்தகத்தில். இது முழுக்க என்ன கருத்து? விசாலத்தின் காலத்தில், தூதுத்துவ காலத்தில் பெண் விடுதல். தூதுத்துவ காலத்தில் பெண் விடுதல். அதுல எல்லாமே அவ்வளவு பாதையும் சொல்லிட்டேன். பெண்கள என்ன தொழில் செஞ்சார் ரசூலுல்லாஹி காலம், எப்படி சமூக பங்களிப்போடு செஞ்சார், அவனோட உடை எப்படி இருக்கு, இதெல்லாம் சரி மிச்சம் அழகா விளங்கப்படுத்தி முழுக்க ஹதீஸ் தான். அவர் சொல்ற கருத்து மிச்சம் குறவு. அவர் தலைப்புல கூடுதலா போடுவார். கொஞ்சம் அந்த விளங்கா சொற்களை விளங்கப்படுத்திருப்பார். கொஞ்சம் தான் விளக்கமே. மத்தெல்லாம் ஹதீஸ் அப்படியே தொகுத்து தலைப்புல போட்டு ஹதீஸ்ல தொகுத்து. இதை பாத்தீங்கன்னா நாங்க சொல்ல வர கருத்து நல்ல அழகா விளக்கும். அப்ப அப்படி ஒரு சமூக அமைப்பைத்தான் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதிர்பார்த்தார். எனவேதான் ரசூலுல்லாஹ்வுடைய சபையில பெண்கள் நாங்க நினைச்சு பார்க்க இயலாத கேள்வியெல்லாம் கேட்டாங்க. யுத்தத்தை பத்தியும் கேட்டாங்க. நானும் யுத்தத்துக்கு வரவான்னு கேட்டாங்க. ஏதாவது ஒரு துவா ஒன்று செஞ்சு யுத்தத்துக்கு போற துவா செஞ்சு என்னை மேல சேர்த்துருங்கன்னு சொன்னாங்க. எனக்காக துவா செய்யுங்கன்னு சொன்னாங்க. அப்ப அதெல்லாம் எதற்காக ரசூலுல்லாஹ்வுடைய விருப்பம் பெண்கள் ஒரு பெரிய ஒரு பங்களிப்பு சமூக வாழ்க்கையில செய்யணும். அதுக்கு தடையாக இருக்கும் இந்த முகத்தையும் கையையும் எல்லாம் மூடிட்டு போனால் சமூக வாழ்க்கையில பங்களிப்பு செய்யறது சரி கஷ்டம். அதுவும் எங்க மாறி சிறுபான்மை சமூக அமைப்புல இன்னமே கஷ்டம். ஏன்னா எங்களுக்கு மேலதிகாரிகளா இருக்க போறது சிங்களா அதிகமா இருக்கு. கொஞ்சம் தான் முஸ்லீம்களோட அதிகாரத்துக்கு கீழ் இருக்கிறது கொஞ்சம் இடங்கள், ஆகவே கொஞ்சம் இடம். அப்ப இந்த நிறுவன ரீதியாக, அரசு நிறுவன ரீதியாக எல்லாமே மிக பெரும்பாலும் சிங்களாக்கள். அப்படியான சமூக அமைப்புல இன்னும் கொஞ்சம் கஷ்டம். அந்த முகத்தை மூடி கையை மூடிந்து இருக்கிறது இன்னும் சிரமமாக. இதைத்தான் நாங்க இங்க சொல்ல வர விஷயம். அதனால இந்த அல்லாஹ்வுடைய அருளால அந்த சட்டமும் அல்லாஹ்வுக்கு தெரியும் எதிர்காலம் எப்படி அமையும். முஸ்லீம்கள் சிறுபான்மையாக மிக அதிகமான நாடுகள் இருப்பாங்க. சிறுபான்மை சமூகம்ன்றது பெரும்பான்மை சமூகத்தை விட சில நேரங்களில் கூட இருக்கு. உதாரணம் இந்தியாவில் 20 கோடி, பெரும்பான்மையான நாடுகளும் கூட அவ்வளவு இல்லை. ஒரே ஒரு நாட்டில் இங்க இந்தோனேஷியா 10. மற்ற எல்லா நாட்டிலையுமே இந்தியாவில் இருக்கிற சனத்தொகை இல்லை. ஈஜிப்ட்ல இந்தியாவில் இருக்கிற சனத்தொகை இல்லை, 8 கோடி தான். அல்லது மற்ற அரபு நாடுகள் ஒன்றிலேயுமே இந்தியாவில் இருக்கிற சிறுபான்மை சனத்தொகை இல்லை. இவ்வளவு பெரிய சிறுபான்மை, கொஞ்சம் சிறுபான்மையால் என்ன பெரிய சிறுபான்மை உலகம் முழுக்க. அப்ப அந்த முஸ்லீம்கள் கண்டிப்பாக இப்படி நிகழ்ந்து கொடுக்கிற சட்டங்கள் இல்லாவிட்டால் வாழே ஒரு நாள் நடைமுறைப்படுத்துறது சாத்தியம். அப்ப அதனாலதான் அல்லாஹ் தஆலா இப்படியான சட்டங்களை சொல்லி இருக்கிறான்னு சொல்லி நாங்க அழகா அவதானிக்கிறோம். இது பெரிய புதினம் என்னென்றால் நாங்க எப்பவுமே ஷாஃபி மذஹபை பிடிச்சிட்டு வாழ பார்ப்போம். இதுல மட்டும் ஷாஃபி மذஹப் அதே தெரிய பேர் ஷாஃபி மذஹப் இதே கருத்து முகத்தை கையை திறக்கலாம். அதுவும் இமாம் நவவி கிதாபுல் மஜ்மூ இமாம் நவவியே சொல்லியிருக்காரு. அதை யாருமே எந்த மதரசாலையும் இமாம் நவவின்னு சொன்னா மறுக்க மாட்டாங்க யாரு. அவர் அதே புத்தகத்துல கிதாபுல் மஜ்மூல அழகா சொல்லி ஷாஃபி மذஹபோட கருத்து. அப்ப எல்லாத்துலயுமே ஷாஃபி மذஹபை பின்பற்றுவோம் சொல்லிட்டு இதுல ஒன்றையாது இப்படி நிறைய இருக்கு. நாங்க எங்கட வாசிக்குத்தான் உண்மையில மذஹப். ஆனா அவதானிச்சு ஷாஃபி மذஹப்ல இன்னும் கொஞ்சம் கருத்து அதை நாங்க பின்பற்று. உதாரணமாக இந்த வச்சுக்கணும், ஜனாசா தொழுகையின் போது பெண்கள் ஜனாசாவுக்கு பெண்கள் தொழலாமா தொழுங்கோன்னு சொல்லி கிதாபுல் மஜ்மூலி பெண்களும் தொழுவிட்டு போங்க. பெண்களும் ஜனாசாவும் வைங்களே ஒரு ஆள் மூத்தாயிட்ட பெண்கள் தொழுவுறு இல்லாத வளமையா நல்லா அழுதானி போட்டு அழுது ஆண்கள் தான் போய் தொழுவு. மனைவி மூத்தாயினா அந்த கணவன் மூத்தாயினா மனைவியே தொழுவுறு. வாப்ப மூத்தாயினா புள்ளையும் தொழுவுறு இல்லை. வாப்பக்கா தொழுந்தாரு வீட்டுல நல்லா அழுது எங்களை விட அழகா அழுது அனுப்பிவிடு. அவங்க தொழுவுறான்னா தொழுவுறு. ஆனா ஷாஃபி மذஹபுல ஈக்குது தொலைச்சோம்.
ஷாஃபி மதஹ்பிலே கிதாபுல் மஜ்மூல இமாம் நவவி சொல்லும் போது இமாம் ஷாஃபி இதை சொன்னேன்னு சொல்லி அவரும் சொல்லி இதை நான் அக்குர்ணையில சொல்லி அதுக்கு சண்டை. இவர் இப்படி சொல்லி போட்டாரு. என்ன இது நான் சொன்னேன் உங்களோட மதஹ்பிலே இருக்குது. அது என்ன பூச்சி இது? எங்கட மதஹ்பே எங்களுக்கு தெரியாதா அப்படின்னா தெரிஞ்சியும் நாங்க மதஹ்ப் இல்லையா? இப்படி நிறைய இருக்குது. எங்களை மதஹ்ப் நீக்கும் நாங்க பின்பற்றோம். அதை எடுத்து சொன்னா சண்டைக்கு வந்து இந்த போ உங்களோட மதஹ்பிலே நீக்கின்னு சொன்னா அப்பவும் ஏற்றுக்கொள்ள ரெடி. அப்ப நாங்க மதஹ்பும் இல்லை. சரியா பார்த்தா ஷாஃபி மதஹ்ப் இப்படி கொஞ்சம் கூட சொல்லி இப்ப உதாரணம் இன்னொரு உதாரணம் சொல்லுங்க. தராவி தொழுகை இதுவும் கிதாபுல் மஜ்மூல இமாம் நவவி சொல்றேன் தராவி தொழுகையை நல்லா பிந்தி தொழுகிறதான் நல்லவர். நான் சொல்ற மாதிரி 8:30 இல்ல தொழுவணும் 11 மணிக்கு போகும். அதான் நல்லது. தொழுகிறோமா? நாங்க சொல்றது ஹம்பலி மதஹ்பை பின்பற்று. ஹம்பலி மதஹ்பை இப்படி சொல்லி ஹம்பலி மதஹ்பை. அதே மாதிரி இமாம் நவவி சொல்ற இஷா தொழுகையை பிந்தி தொழுங்க. ஹதீஸ்ல இருக்கிறது. இஷா ஏன இருக்குண்டா ஹதீஸ்ல வந்திருக்குது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்பவுமே இஷாவை தொழுவாங்க. சஹாபாக்கள் பள்ளி உள்ளுக்கு வந்து தூங்கி விழுவாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் மெதுவா வருவாங்க தொழுவி. ஏன்னு மட்டும் அந்த ஹதீஸ்களின் கருத்துப்படி 10:10:30 போல தொழுவிச்சு. 9:30 10:10:30 போல தொழுவிச்சு. இதை இமாம் நவவி கிதாபுல் மஜ்மூல சொல்லி நாங்க எப்படி பாபு சொல்லி 10 நிமிஷத்தோடு எடுத்து இதெல்லாம் ஏன் விட்டுறோம்? ஏன் ரசூலுல்லாஹ் அப்படி சொன்னால் இஷாவும் புறவும் களைச்சிட்டு கைவார அடிச்சு நீங்க கூடாது. அப்படியே தூங்கிடும். துன்ப அரசு படுத்தலும். அப்ப நேரத்தோட இஷாவை தொழுவிச்சால் தூங்கேன். அதை 7:30 எப்படி தூங்குற? தூங்கிய அப்படியே கை தொழிக்க ஒரு 10 மணிக்கு போல தொழிக்கிற. அப்ப அதோட தூங்க போய் பள்ளியில தொழுகிறது அதோட தூங்க போய் இதுக்காகத்தான் ரசூலுல்லாஹ் பிந்தி தொழுவி. இதைத்தான் ஷாஃபி மதஹ்பிலே சொல்லி இப்படி ஒரு தொகைக்கு ஷாஃபி மதஹ்பில் இருந்தும் பின்பற்றாதவைகள் ஒரு புத்தகமே எழுது. அப்படி அவ்வளவுக்கு இருக்கு. அப்படி நிறைய திரட்டி எடுத்தால் ஒரு புக்கே எழுதலாம். ஷாஃபி மதஹ்பில் இருந்து கொண்டு பின்பற்றாத விஷயம் சொல்லி அந்த அளவுக்கு. அப்ப அதுல ஒன்றுதான் இது. இப்ப நாங்க சொன்னதும் அதுல ஒன்று. சரி, இன்னொரு விஷயம் இந்த பகுதிய இந்த கொஞ்சம் சொல்லணும் சொல்லி ஒரு நகலமான இந்த இதை சொல்றதுக்கு எங்களுக்கு டைம் உண்மையில போதா? 7:20 ஆயிடுச்சு. அடுத்தது எங்களுக்கு இந்த ஏப்ரல்ல முடிக்கும். ஏப்ரல் முடிக்கவும் போது ஏப்ரல் வந்துட்டு இப்பதான் 30வது வருஷமும் 31வது சரியா என்ன இந்த சூறால அரைவாசி 64 வருஷம். அடுத்து அங்கால வார அந்த அல்லாஹ் நூறு சமாவாத்து அருந்தன் வார அந்த ஆயத்துக்கு சந்தேகம் இல்லாம ஒரு முழு கிளாஸ் தேவைப்படும். சின்னதே போதாம அடுத்த கிளாஸ்லாம் முடிக்க வேண்டியது. அவ்வளவு பெரிய ஒரு உண்டாது. கருத்து வேறுபாடு உட்பட்ட ஆயத்துகள் உண்டாது நிறைய. அப்படியே இழுத்து கடைசி இந்த 3 மாசம் போடே அப்படி போடே அப்ப என்ன சுருக்கம் முடிச்சிடும் எல்லாத்தையும். அதனால நான் இதெல்லாம் இழுத்து நீக்கிறேன். சும்மா அப்படியே சொல்லிட்டு போயிட்டு இது என்ன சொல்லுவாங்க அந்த பிச்சை சுருக்கமா சொல்லுவோம். ஒன்றும் விரிவா சொல்றதுக்கு டைம் இல்லை. என்ன சொல்ல வந்தா இப்ப 2 விஷயங்களை சொல்ல வந்த. ஒன்று ஒருவர் இந்த காம உணர்வை நெறிப்படுத்துவதாக இருந்தால் ஒன்று சூழலை செருவாடும். பார்வை ஆபாச சூழல் இதை செய்யும். வீட்டுக்கு போற நேரம் அனுமதி கேட்டுக்கொண்டு போறது இதெல்லாம் ஒரு பௌதீக சூழலை செய்யும். அதொரு பகுதி. அதே மாதிரி அந்த அதொரு பகுதி பார்த்துட்டு வந்த ஆயத்துகள் நேரத்தோட பார்த்துட்டு வந்த ஆயத்துகள் சொன்ன அந்த விஷயங்கள் பெண்கள் அந்த பெண்கள பார்வை இதெல்லாம் சேர்த்து செய்யும். இது ஒரு பகுதி. 2வது பகுதி இந்த சூழல் அடுத்து இருக்கிற பகுதி. அடுத்து இந்த வான்கிஹுல் அயாமா மின்கும் வஸ்ஸாலிஹீன மின் இபாதி திருமணம் முடிக்க என்ன பகுதி. அதான் அந்த இயல்பான சட்ட ரீதியான வழியை திறந்து விட வேண்டும் சொன்ன அந்த பகுதி. அதாவது திருமணம் முடிப்பதுன்னு சொல்றது
இந்த காம உணர்வை கட்டுப்படுத்துறதுல நெறிப்படுத்துறது ஆக முக்கியமான இடத்தை பெறும். ஏனென்றால் மற்ற என்ன செஞ்சாலும், எவ்வளவு தர்பியத்தை கொடுத்தாலும், எவ்வளவு எண்ணத்தை கொடுத்தாலும், கல்யாணம் முடிக்க மட்டும் அவன் கல்யாணம் முடிக்க பிந்துற அளவுக்கு அவனை கட்டுப்படுத்தல. ஒரு நாள் அது ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு ஆளுக்கு பசிக்குன்னு வைங்கள, பசி, இப்ப நீங்க சாப்பிட வானம் தரபியத்துக்கு வாங்கன்னு சொல்லிருமா? ஒரு பசியெல்லாம் போய்த்திரும் ஆன்மீக தரபியத்தொண்டு செய்வான்னு சொல்லிருமா? ஆன்மீக தரபியத்தொண்டு செய்வோம், உன பசி போய்த்து சாப்பிடவா சொல்லிருமா? அது இயல்பு, மனுஷன் உடம்போடு சம்பந்தப்பட்டு ஒன்று. கட்டாயம் சாப்பிட்டுதான் ஆகும், சாப்பிட்டுதான் தோணும். அதே மாதிரி மனுஷன் இயல்போடு சம்பந்தப்பட்ட ஒன்றுதான் இந்த காமங்கள். அப்ப அதை கட்டுப்படுத்துவதற்கு ஆன்மீக ரீதியாக மட்டும் நாங்க நல்ல ஒரு தரபியத்தொண்டு ஆன்மீக ரீதியாக எதனால தயாரித்து சொல்லுவோம். அப்ப கூட அந்த காமனோட கட்டுப்படுத்து என்று ஒரு நாள் அவரு ஒரு கொஞ்ச காலத்துக்கு தான் சாத்தியம். கட்டாயமாக லேசா கல்யாணம் முடிக்கிறதுக்கான வசதி, அதாவது ஏறத்தாழ அப்படி சொல்றது சொன்னால் நடைமுறை சாத்தியம் இல்லாம இல்ல, நடைமுறையில் இல்லாட்டின்னு சொல்லுவோம். என்னண்டா 23-24 வயசுல கல்யாணம், பெண்ணோடு 18-19 வயசுல கல்யாணம். இப்படி மிச்சமே அந்த இளமையிட மிச்சமே நெருங்கின காலத்துக்கு ஒரு கல்யாணம் முடிக்கிறது ஆக முக்கியம். இதை கட்டுப்படுத்து, ஒழுங்குபடுத்துவது. அப்படி இல்லாட்டி வேற என்ன தரபியத்தை வச்சாலும் எதை வச்சாலும் நடைமுறை சாத்தியம். நான் முன்னு சொன்ன மாதிரி இருக்கேன், பசிக்கிறவனுக்கு சாப்பிட வானம் தரபியத்துக்கு வான்னு சொல்ற மாதிரி பசிய தீக்கல ஒரு நாலு எத்தனை தக்காத்து வரை தொழுதார். அப்ப அவருக்கு இன்னும் பெரிய சூதியா இப்போ ஒன்றுமே வழங்கப்பட தொழுகையில போய் நின்றோன்னா அவருக்கு வேற ஒன்று வழங்கப்பட. அப்படி மனிதர்கள் ஒரு நாள் உருவாக்கு அந்த வகையை நான் சொன்னோம். சட்ட ரீதியாக இந்த காம உணர்வை தீர்த்துக் கொள்வதற்கான வழி மிச்சம் இலகுவாயிக்கும், சரியான சிம்பிளா தீர்த்துக் கொள்ள. இதன் அர்த்தம் கடைசியா குரான் சொன்ன யாய் வல்லதீன ஆமனு அயாமா மின்கும் والصالحين من عبادكم وإمائكم சொன்னது அந்த வசனம். இரண்டாவது அது பிறகுதான் ஆன்மீக பயிற்சின்னு சொல்றது அதோட சம்பந்தப்பட்டது. ஆன்மீக பயிற்சி மட்டும் கொண்டு செய்யாது, அதனை இல்லை நாங்க நிச்சயம் கவனமாக விளையப்படுவது. அதாவது ஒரு ஆன்மீக பயிற்சி ஒரு மனிதனை கல்யாணம் முடித்த ஒருவரை கட்டுப்படுத்துவதற்கு, கல்யாணம் முடிக்கிறதுக்கு ஆரம்ப பருவத்தில் இருக்கிறவரை கட்டுப்படுத்துவதற்கு தான் பயன்படும். ஒரு 17, 18, 20, 23 வயது வரையும் உள்ள ஆட்களை கட்டுப்படுத்துவதற்கு தான் அந்த ஆன்மீக பயிற்சி பயன்படும். அப்படி இல்லாம ஆன்மீக பயிற்சியை வச்சு இவர காலத்தை இழுத்து 30 வருஷம் வரை கல்யாணம் முடிக்காமலே இருந்து ஆன்மீக பயிற்சியின் மூலம் இவரை கட்டுப்படுத்தலாம் சொல்றது சும்மா ஒரு கட்டம். நடப்பொருள் அது சாத்தியம், சிலருக்கு சாத்தியம். விதிவிலக்கா யாரோ 1-2 பேர் 3 பேர் மாதிரி வாழ்றதுக்கு அல்லாஹ் 2-3 பேரை படைச்சிப்பா அவங்களுக்கு மட்டும் சாத்தியம். ஆனா பொதுவாக சாதாரணமான மனிதர்களை பொறுத்தவரையில அது நடைமுறையில சாத்தியம். எனவே ஆன்மீக பயிற்சி இவ்வளவுதான் பயன்படும். ஒரு கல்யாணம் முடிச்ச ஒருவருக்கு சிக்கல் தானே, அவருக்கும் பல வகையான சிக்கல். அவரை ஒரு மனைவியோட கட்டுப்படுத்தி வைப்பது அங்குக்கு தெரியாம இருக்கிறதுக்கு இந்த ஆன்மீக பயிற்சி பயன்படும். திரும்ப இந்த 16, 17, 18, 19, 23 வயசு வரை உள்ள இந்த குறிப்பிட்ட காலப்பிரிவு பிள்ளைகளை கவனமாக வளர்க்கறதுக்கு இந்த ஆன்மீக பயிற்சி பயன்படும். இல்லாட்டி ஒரு நாளும் சார் இந்த உண்மையை நாங்க கவனமா உணர்ந்து இந்த நடைமுறை சாத்தியமான வழிமுறைகளை கையாளும். உதாரணமா எங்க சமூகத்தில் இருக்கிற கல்யாணம் முடிக்கிறதுக்கு சிரமமான பாது இருக்குதானே, கடும் சிரமமான பாது. அதாவது ஒரு வீடு ஈக்கணும், இன்னும் தெரிஞ்சு எல்லாம் நீக்கணும், லட்சக்கணக்கில் காசு இருந்தா தான் கல்யாணம் முடிச்சு. இது இல்லாம ரெண்டாவது படித்து முடிச்சதுக்கு போறதான் கல்யாணம் முடிச்சோம். அப்படி இருக்குதானே. உதாரணமாக ஒரு மாணவர் இருக்காரா, ஒரு படிச்சு முடிகிறதுக்கு 28 வயசானு வச்சு கொடுங்களேன். டாக்டர் ஆகி அப்புறம் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு அங்கேயும் 1 வருஷம் ஒர்க் பண்ணிட்டு அப்புறம் கொஞ்சம் காசு கையில காசும் வரும். இதெல்லாம் மாறுறதுக்கு 27, 28 ஆயிரம். அது புறம் ஒரு கல்யாணம். இவ்வளவு படகுனா அபாயகரமான இடம் ஹாஸ்பிட்டல்ல தெரிந்தார். எத்தனையோ ஜாதி பெண்கள் வரும், எப்படி வரும், அப்படி வரும், எத்தனையோ அபாயகரமான அவர இடத்துல விட்டுட்டு கல்யாணம் முடிக்கிறதுக்கு 27, 28 வயசு.
யாருக்கு ஆன்மீக பாய்ச்சிக்காரு வரவே இல்லை சொன்னார். சரி அப்படித்தான் வந்தான்னு நடப்புள்ள சாட்சி. அதான் இலகுபத்து எப்படி அதுக்கு நிறைய பத்துவாக்களும் இருக்கு. அந்த பத்துவாக்களை சொன்னாலே ஆட்கள் சண்டைக்கு வர. உண்மை என்னென்றால் ஒரு பெண்ணு வச்சுக்கொள்வோம், யூனிவர்சிட்டி போவோம், போய் யூனிவர்சிட்டில இருந்து பாஸ் அவுட் ஆயிவார். 25 வயசு ஆகும் குறைஞ்சது. 25 வயசாகும் மட்டும் கல்யாணம் முடிக்காது. 25 வயசாகி வெளில வந்தோம் கல்யாணம் பேசினா வயசுக்கு 25 அப்ப 7 நிறைய கஷ்டப்பட்டு 27 வயசுல முடிச்சு கொடுத்தது இல்ல. தேடி தேடி கஷ்டம். யூனிவர்சிட்டியில இருக்கும் போது கல்யாணம் முடிச்சு வச்சா என்னது பிரச்சனை இல்லை தானே. 23 வயசு யூனிவர்சிட்டி கேள்விப்பட்டு கல்யாணம் முடிச்சு விட்டு 7. அவங்களுக்கு எதிர்நோக்குற ஒரே ஒரு பிரச்சனை இருந்தா புள்ள கிடைச்சா படிக்க கஷ்டம். அதான் பிரச்சனை. பத்துவாவை நிறைய அறிஞர்கள்ல குவைத்துல இன்னும் பல நாடுகள் அறிஞர்கள் பத்துவாவை நேரடியாக பிள்ளை கிடைப்பதை படிப்புக்காக பிற்போடலாம் ஒரு 2 வருஷத்துக்கோ 3 வருஷத்துக்கோ புள்ளை கிடைக்கிறது பிற்போடுது. அதுக்குதான் இப்ப வேண்டிய மட்டும் நீக்குது டெக்னாலஜி எத்தனையோ பயன்படுத்தி பிற்போடு உடம்பு பாதிப்பு இல்லாமலேயே அது செய்ய. இப்படியான அந்த நடைமுறை சாத்தியமான விஷயங்களைத்தான் நாங்க யோசிப்போம். அப்ப அந்த வகையில அப்படி செஞ்சால்தான் எங்கட சமூகத்தில் இருந்த ஆபாச ரீதியான சிக்கல்கள் உண்மையில தீரும். யூனிவர்சிட்டியில் இருக்க போய் செஞ்சாரி அவெல்லாம் கட்டுப்படுத்தலாம். இந்த உடம்புக்கு நாங்க வந்தாங்க. அதுக்கு பிறகு இன்னொரு பகுதி தான் இந்த நடுவுல மனித சக்தியை வாழ்வின் ஏனைய கவலைகளுக்கு திருப்பி விட வேண்டும். என்ன சொல்ல வாரோம்? அதுல என்ன சொல்ல வாரோம்னா, இப்ப வாழ்க்கையில் எதையாலும் ஒரு இலக்கு ஒரு மனுஷனுக்கு கொடுத்தாத்தான் அந்த மூழ்கி வாழும். இதே ஒரு ஆண்ட தலையில நல்லா கூடையிலுமா இருந்தா அந்த கவலை அவனுக்கு நல்லா குடுக்கையிலுமா இருந்தால் அவன் அதிலேயே சுத்துவான். அவனுக்கு இதுகள் மிச்சம் வராது. இந்த உணர்வுகள் வேலை செய்த குறைவாய் அவனுக்கு ஒரே என்ன ஒண்ணுமே இருப்பான். ஓய்வு கூட. அப்ப அவர் வேற பக்கத்துக்கு போறான்னு கூடும். அவனுக்கு ஒரு இலக்க கொடுக்கும். இப்படித்தான் உழைக்கணும், இப்படி பாடுபடணும் விளக்க கொடுக்கும். அப்ப அந்த மாதிரியான ஒரு இந்த சிந்தனை போக்கு அரபுலகத்துல ஒரு அளவு தூரம் இருக்கு. இப்ப கொஞ்சம் கூட நான் இந்த வாழ்ற இந்த காலத்துல நல்லா கூடு. அப்ப அந்த உணர்வை கொடுக்கலுமா இருந்தால் அவனுக்கு அழகா இந்த சிக்கலான இந்த காம உணர்வு சிக்கல்கள் இருந்து அவனை மீட்டி எடுக்கும். ஓரளவு மீட்டி எடுக்கு, பூர்ணமாக இல்லாவிட்டாலும் ஓரளவு மீட்டி. அதுதான் ஆன்மீக பயிற்சியில ஒரு பகுதி. ஆன்மீக பயிற்சியில நாங்க சொல்லுவோம் 2 பகுதி இருக்கு. ஒரு பகுதி என்னன்னா அல்லாஹ்வோடு தொடர்புபடுத்து. இது ஒரு மிச்சம் கடினமான ஒரு வேலை, சரியான கடினமான வேலை. ஆன்மீக பயிற்சியில இதல்ல தானே. நான் வறுமையா சொல்றேன் போல இப்ப தொழுகிறது மட்டுமல்ல, நாங்க போயிட்டு ஒரு குறிப்பிட்ட அளவு தொகை எத்தனையோ தொகை தொழுகிறதால் அல்லாஹ்விடத்துல நெருக்கமான கொண்டு போய் சேர்க்குது. அதைத்தான் நாங்க உண்மையில ஆன்மீக பயிற்சி சொல்லுவோம். அதுக்கு ஒரு வழிதான் தொழுகு. தொழுகையே இலக்கு அல்ல. குர்ஆனே சொல்லுதானே ஆக்கிமி ஸலாத்தல் இருக்கு, என்னை நினைவுபடுத்துவதற்காக நீ தொழு. அப்ப தொழுகை அல்ல, தொழுகை அல்லாஹ்வை நினைவுபடுத்த தொழுகை ஒரு சாதனை. அல்லாஹ்விடத்துல கொண்டு போயிட்டு ஒரு மனிதனை சேர்க்கிற அளவுக்கு எங்கிற ஆன்மீக பயிற்சி நிச்சயம் அழகாக அமையமாக இருந்தால் இப்ப பெரிய அளவுக்கு அவனை அந்த காம ரீதியான செயற்பாடுகள் இருந்து தூரமாக்கி. ஆனா அந்த பயிற்சி நெறியில் உள்ள ஆகப்பெரிய சிக்கல் என்னென்றால் நாங்க அந்த பயிற்சியை என்ன செய்ய பார்க்கிறோம்னா இந்த வயசுல கொடுக்க பார்க்கிறோம். ஓலவர் இது கஷ்டம், இது சரியான கஷ்டம். ஓலவர் முடிச்சதுக்கு போறதான் நாங்க தரபியத்து அது இது இதெல்லாம் பேசும். அதுக்கு முந்தி ஒன்றுமே இல்லை. அப்ப கஷ்டம். ஏனென்றா ஓலவன் ஒரு மாணவன் இந்த ஆளுமும் உருவாக்கி முடிச்சு ஏறத்தாழ ஏதோ ஒரு ஷேப்புக்கு அவனை உருவாகியாச்சு. எத்தனையோ மனப்பாதிப்புகள், எத்தனையோ இந்த ஆழ்மன பதிவுகள் எல்லாம் கூடிச்சு ஓலவன். அதே போல அவனை திருத்திரண்டா என்ன செய்யணும், அதை உடைச்சிட்டு திரும்ப கற்று. அது மிச்சம் சிரமமான இயலாதல்ல, ஒரு சிரமமானது. எங்கேருந்து வரணும் என்றால் உண்மையில குறைந்தது இந்த பிரைமரி செக்ஷன்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணும். ஃபைல் இந்த ஏறத்தாலும் ஸ்டார்ட் பண்ணும்.
ஸ்டார்ட் பண்ணி கொண்டு வந்தால் இப்ப படிப்படியாக அவர் அந்த O level வாரத்துக்கு அந்த தரத்துக்கு வந்து இதை கொண்டு வரது எங்களுக்கு நிறுவனங்களே. ஆனா அந்த நிறுவனங்களோட இயக்கம் அவ்வளவு போதும். உதாரணமா எங்கிட்ட இந்த நர்சரி, குர்ஆன் மதரசை, அதுக்கடுத்தது அகதியாய் இதெல்லாம். ஆனால் இந்த அகதியான படிப்பிக்கிற டீச்சர்ஸும், நர்சரியில் இருக்கிற டீச்சர்ஸும், குர்ஆன் மதரசாவில் இருக்கிற டீச்சர்ஸும் அவங்களுக்கே வேறையா தரபியத்து வைக்க வேண்டிய நிலைமையில் அவங்க இந்த பிள்ளைகளுக்கு தரபியத்து வைக்கிற எப்படி போக. அப்ப இதனால தான் நான் சொல்றேன், இந்த கீழ் இருக்கிற பகுதி சீரழிஞ்சால் மேல இந்த லெவல்ல இருக்கிற பிள்ளைகளை ஏனாதல்ல, ஆனால் மிகவும் சிரமம். இப்ப இன்னும் சிரமம். நாங்க லெவல்ல படிக்கிறது போலியால் இப்ப ஹேண்ட்போனும் கைக்கு வந்து, இன்டர்நெட்டும் வந்து, உள்ளதெல்லாமே வந்து உலகத்துல எங்கெல்லாம் குப்பை வைக்கிறோ அந்த குப்பையெல்லாம் ஹேண்ட்போன் உள்ளுக்கே கொப்பே, ஹேண்ட்போன் உள்ளுக்கே கொப்பே. அப்படியான காலத்துல பாரு, இந்த காலத்துல அதெல்லாம் பழகின ஒரு மாணவனுக்கு O level பிள்ளைக்கு தரபியை திரும்பி அவனை திருப்பி செருவாண்டி எடுக்கிறது லேசான ஒரு காரியம் அல்ல, மிச்சம் சிரமமா. இங்கிருந்து வந்திக்கோ பரவாயில்ல, எதை இலக்காக்கும் அம்மாட்ட கொண்டு போய் சேர்க்கறது இலக்காக்கும். எப்படி சேர்க்கிற அதுக்கு ஒரு மிச்சம் கவனமான ஒரு சிலபஸ் உண்டு. நான் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு உதாரணம், நான் குவைத்தில் இருக்கிற நேரம் அவங்களோட அவங்க சொல்லுவாங்க ரவுண்ட் ஆன்ஸ், சின்ன பிள்ளை நர்சரி ஸ்கூலுக்கு ரவுண்ட் ஆண்டு அவங்க சொல்றாங்க. நர்சரி ஸ்கூல் சிலபஸ் எடுத்து பார்த்து சிலபஸ்ல எப்படி இருக்குன்னா ஒரு வருஷ காலம் சிலபஸ், ஒரு வருஷ காலம். ஒரு வருஷத்துக்கு அவங்க அந்த படிச்சு கொடுக்கறது, அதாவது இந்த அவங்கள விக்கிர அவுராதுன்னு சொல்றது சரியான குறவு. அஸ்ஸலாமு அலைக்கும், அதுவும் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். எங்களுக்கு ஒரு புத்தர் நர்சரி ஸ்கூல்ல துவாவை பாடமாக்க வச்சு, குர்ஆனை கொடுத்து, அரபியை படிப்பிக்க பார்த்து, இங்கிலீஷையும் படிப்பிச்சு, ஏழ்மண்டா சிங்களத்தை கொடுத்து, ஏழ்மண்டா தமிழையும் கொடுத்து, எழுதவும் படிப்பிச்சு, புள்ள மூத்து எங்க அவங்க அஸ்ஸலாமு அலைக்கும் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான். மற்றது என்ன என்று பார்த்தால், அது ரெண்டையும் தவிர என்ன என்று பார்த்தால், முழுக்க அல்லாஹ் முழு ஒரு வருஷம் அல்லாஹ் மட்டும்தான் சொல்லிக் கொடுக்குறது, வேற ஒன்று அல்லாஹ் மனசுல படிக்க வைக்க. அதுக்கான சிலபஸ் மட்டும் எப்படி படிக்க வைக்கிறதா? உதாரணமா ஒரு உதாரணத்தை சொல்லு. இன்றைக்கு இந்த டே அவன் போட்டியில அதிலே போட்டியில இன்றைக்கு டீச்சர் ஒரு பூவோடு போவார், ஒரு காகித பூவும் ஒரு உண்மையான பூ ரெண்டு வரையும் போவார். ஏத்துக்குள்ளாட்ட கேட்பாரு, காகித பூ காட்டி அவனோட வீட்டுல இது இருக்குதா, ஒரு வீட்டுல இருக்குது, எங்க நீங்க வாயில, நான் கடையில வாயில. யாரு செஞ்சிக்கும்? யாரும் செஞ்சிக்கும். காகித பூவை எங்க வீட்டுல ஒரு உமாவெல்லாம் செய்வாங்க. அப்ப இந்த பூவை பாருங்களேன், இது யாருக்கு யாராலும் செஞ்சுதானே போகும். அல்லாதான் ஒவ்வொரு நாளை கொண்டு வந்து முழு அந்த ஒரு வருஷத்துக்கு அல்லாஹ்வை பத்தி மட்டும் சொல்லிக் கொடுத்து, ஒரு வருஷம் முடிகிற நேரத்தில் அந்த பிள்ளைகளுக்கு அல்லாஹ்வை பத்தி மனப்பதிவு வந்து அல்லாஹ்வை பத்தி ஒரு நல்ல ஒரு மனப்பதிவு வந்து நேசர் முடிச்சு என்ன நேசரில் இதை படிப்பிப்போங்கன்னு சண்டைக்கு வந்து நிலத்தில் அந்த பிள்ளைக்கு எழுத தெரியாம போயிட்டு, இங்கிலீஷ் கொஞ்சம் பேச தெரியாம போயிட்டு, இங்கிலீஷ் பேசணுமே நல்ல ஒன்று இல்லாட்டி இங்கிலீஷ் பேசினா போதும். அப்ப இதுதான் எங்க இங்கிலீஷும் பேசி, சிங்களமும் பேசி, தமிழும் பேசி, அரபுலை தெரிஞ்ச துவாவெல்லாம் உள்ள துவாவெல்லாம் பாடமாக்கி முடிச்சு இதப்பா. அதே மாதிரி தானே இதுவும். உதாரணத்துக்கு வைங்களேன், குர்ஆன் மதரசாக்கு வந்த என்ன எங்களுக்கு முக்கியம் என்றா தஜ்வீதும் குர்ஆன் ஓது ரெண்டு தான் முக்கியம் இல்லைன்னு சொல்ல வரதா, என்ன சொல்ல வர பாருங்களேன், இந்த ரெண்டு. பிறகு அடுத்த ரெண்டுக்கு பிறகு என்ன முக்கியம்னா துஆக்கள் பாடமாக்கும், இது அடுத்த முக்கியம் நான் கொடுக்க. இன்னும் அடுத்தது என்ன முக்கியம் பார்த்தா அல்லாஹ்வுடைய அஸ்மாவுல் ஹுஸ்னாவெல்லாம் பாடமாக்கும். நபிமார் 25 நபிமார்கள் பேரையும் பாடமாக்கும், எல்லாம் பாடமாக்குறது பாடமாக்கும். இதான் எங்கிறது பொறுப்பு. சரி, குர்ஆன் ஒரு 2 சூறா விளங்குவோமா? விளங்குரு கடைசி உள்ள வெளியா மட்டும் பிறகு
பிரசன்ட் எல்லாம் கொடுப்போம். எது பிரசன்ட் கொடுப்போம்னா மனப்பாட சக்தி பிரசன்ட். யாரு மனப்பாட சக்தியும் கூட இருக்கிறாரோ அவருக்கு பிரசன்ட். அதான் அல்லாவுக்கே எதிராக செய்யறது. அல்லாஹ் ஒரு ஆளு கூட கொடுத்துப்பேன், கூட ஆளு கொடுத்து மனப்பாட சக்தி அத்தனை ஒரே மாதிரி எல்லாரும் இருக்காரு. யாருக்கு மனப்பாட சக்தி கூட இருக்கு அவன் கூட பாட மாட்டிப்பா, அவனுக்கு பிரசன்ட். மனப்பாட சக்தி குறைவானவன் பிரசன்ட். விளங்குறவனுக்கு பிரசன்ட் கொடுப்போம். அது எங்களுடைய சமூகத்துல அறவே கிடையாது. நான் என்ன கேள்விப்பட்டேன், ஜுசாமே விளங்கினத்துக்கு பிரசன்ட். இந்தியாவில் நீங்க சூரத்து பாத்தியா விளங்கினத்துக்கு பிரசன்ட், பாடமாக்கினது தான் பிரசன்ட். அப்ப இந்த ஒரு சூறாவை தானம் விளங்கிட்டு வரணும் என்ற எண்ணமே இல்லை. நான் உன்ட்ட கேட்கிறேன், இந்த துவாக்களை பாடமாக்குறதுல எந்த பயன்? சும்மா சொல்லுங்களேன். ஏன் நான் அப்படி கேட்கிறேன்னால், அந்த புள்ளகள் ஒரு அந்த இதை முடிச்சு குர்ஆன் மதரசா முடிச்சு ஒரு வருஷத்துல எல்லாத்தையும் பாருங்க. துவாவை பாடம், துவாவை நடைமுறைப்படுத்தும். அப்ப எழுதி போய் கொடுத்தாரு, துவாவில பாடமாக்கு. இதை ஞாபகம் வைக்கும், பிஸ்மில்லா ஞாபகம். அது மாதிரி 1-2 ஞாபகம். மற்ற ஒரு தொகை துவாக்கள் அப்படியே மறந்துவே. இந்த உம்மக்கும் பாப்பக்குமே பாடம் இல்லை. அந்த புள்ள எப்படி போனாலும் உம்மக்கும் பாப்பக்குமே அந்த துவாக்கள் ஒன்று பாருங்க. பிள்ளையும் அதே மாதிரி விட்டுரும், உண்மையும் பாப்பையை பின்பற்றி அதே மாதிரி உண்மை. ஆனா மனப்பதிவாக குரான மாற்றிடுமா இல்லை. உதாரணத்துக்கு குரான்லயே அழகாயிட்டு, நான் இந்த குவைத்திலிருந்து ஒரு புத்தகம் ஒன்று வாங்கி வந்தேன். அது நடைமுறைப்படுத்தல, யாரு சும்மா கொடுத்து பார்த்தேன், யாரும் செய்யல. உதாரணத்துக்கு பாருங்க, அந்த புத்தகத்துல எப்படி இருக்குது சூரத்துல் ஃபீல். இதுல அந்த படத்தை கீழே யானை படம், யானை பட அந்த போராட்டத்தை படமா கீறி காட்டு. அதே மாதிரி இதை அவங்க என்ன செஞ்சுக்கிறாங்கன்னா சீனிக்கு எடுத்தீங்க படத்தை. யானைப்படையும் அந்த காபத்துல்லா போட்டு யானைப்படம் வார மாதிரி பிறகு அந்த குருவிகள் வந்து கல் வீசுற மாதிரி போட்டுட்டாங்க. அப்ப இந்த சூறாவையும் போட்டு இந்த படத்தையும் போட்டால் கருத்து படம் உள்ள இப்படி நிறைய சூரத்து குறைஷ் இருங்களே. அதே மாதிரி கிடையாது துஷித்தா அதே மாதிரி நிறைய சூறாக்கள் ஈக்குது படத்தோட வழங்கப்படுத்து. ஒத்தீனி ஒத்தூனி ஒத்தூறு சீனி ஒஹாதல் படத்தில் அமி 4 படம். அத்தி மரம் உண்டு, ஜெய்தூன் மரம் ஒன்று பக்கத்துல, சினாய் பாறை வனம் ஒன்று, திரும்ப ஒஹாதல் படத்தில் அமி மக்கம். திரும்ப அதை வச்சு அல்லாஹ் மனிதன் மிகவும் உயர்ந்தவன் சத்தியம் பண்ணி அல்லாஹ் சொல்ற மனுஷன் மிச்சம் உயர்ந்தவன். அந்த பிள்ளைகளுக்கு அந்த படத்தை அப்படியே போட்டு காட்டி மக்கா காபத்துல்லா எவ்வளவு புனிதமானது. அப்படிதான் தூருசினாலதான் அந்த மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு தூது கிடைச்ச அல்லாஹ்வுடைய, அது எவ்வளவு புனிதமானது. திரும்ப அத்தி மரம், இந்த ஜெய்தூன் மரம் வளர்றது பலஸ்தீன்ல பாருங்க. இந்த மஸ்ஜிதுல் அக்ஸா இருக்கு, எவ்வளவு புனிதமானது. அது மாதிரிதான் மனுஷன். சொல்லாம இல்லையா? சின்ன பிள்ளைக்கு ஏன் சொல்லல? இந்த யோசனை வந்தா தானே சொல்றேன். இந்த யோசனையே கிடையாது. மொத்தம் எப்படியாவது புள்ள ஓடிடும். அவ்வளவு ஷாவலி உல்லா சொல்ற மாதிரி, ஷாவலி உல்லா சொல்றது இல்ல, தஜ்வீதுல மூழ்கி போனவனுக்கு தஜ்வீதை பத்தி மட்டும்தானே கவனம். அவன் ஓட போறதுல எப்படின்னா நாக்கில் தொண்டையினால வருதா, இங்க வருதா முன்னுக்கு வருதான்னு அவனுக்கு கவனம். அப்புறம் இழுக்கிறது எவ்வளவு இழுக்கிற, குறைக்கிறது எவ்வளவு குறைக்கிறதா கவனம். அந்த ஆயத்துல அல்லாஹ் என்ன சொல்ற அதை பத்தி எந்த விதமான கவலையும் அவனுக்கு. அப்ப இங்கிருந்து சரி வருமா இருந்தா, நேசரிலிருந்து சரி வருமா இருந்தா ஓலவளவு போற நேரத்துல ஆன்மீக பயிற்சி சரி. இதனை பிரச்சனை. அப்ப இந்த யதார்த்தத்தை நாங்க புரிஞ்சு கொண்டால் இங்கிருந்து வாரதான் ஆகவே போய் அல்லாஹ்விடத்துல போய் சேர்க்கிற எப்படி என்பது உண்மையில ஏந்த அபிப்பிராயப்படி சைக்காலஜி படிச்ச ஆக்களும் உலமாக்களும் எல்லாரும் சேர்ந்து ஒரு சிலபஸ் கூடணும். எப்படி ஒருவர மனசுல அல்லாஹ் பத்தி பயத்தை ஏற்படும், எந்த ஆயத்துக்களை அதுக்கு பயன்படுத்த சின்ன வயசுல அதுக்கு எந்த ஆயத்துல பயன்படுத்த என்று போறோம். அந்த ஆன்மீக பயிற்சியும் திரும்ப அந்த வாழ்க்கைக்கு ஒரு இலக்க கொடுக்கிறது. நான் இந்த நாட்டில் என்ன செய்வோம், எங்களுடைய இளைஞர்கள் நீங்க எடுத்துக்கொள்ளுங்களேன், எட்வாக்களோடு வந்தாச்சு. வந்தோடனே எங்கள் சமூகத்தில் இருக்கிற அதிகமான பெற்றோர்கள் எங்களுடைய இளைஞர்களை எப்படி நான் தான் எங்களுடைய இளைஞர்கள் எப்படி யோசிக்கிறா, இவன் ஒரு முதலீடு, என் மகன் ஒரு முதலீடு,
சம்பாதிக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு முதலீடு. அப்படித்தான் யோசிக்கும். வேற மாதிரி யோசிக்கல இந்த நாட்டில். அப்படித்தான். எனவே யோசிக்கிற எட்வான்ஸ் லெவல் என்ன ஃபெக்கல்ட்டில போடுறது, என்ன ஃபெக்கல்ட்டில போட்டால் லாபம் வரும். அதான் வேற எந்த ஃபெக்கல்ட்டில போட்டால் லாபம் வரும். அதுதான் முதலாவது யோசனை. பொருளா இஸ்லாம் படிக்கிறது, தர்பிய பெறுறது எல்லாம் ரெண்டாவது. அது பொருள். இப்ப இந்த மாணவனுக்கும் படிக்கிற அந்த மாணவனுக்கும் வேறொரு இலக்கு தெரியும். என்ன செய்யறா நிறைய பேர் அந்த ஓலவல் முடிச்சிட்டு போறோம் அல்ல அட்வான்ஸ் முடிச்சிட்டு போறோம். எதுக்கும் உள்ள கொஞ்சம் அந்த மார்க்க உணர்வும் வரட்டு. இல்லப்ப ஒரு 3 நாளைக்கு அனுப்பு. 3 நாள் ஜமாத்ல ஒரு ப்ரோக்ராம் இருக்கலாம், அல்லது எம்எஃப்சில ஒரு ப்ரோக்ராம் இருக்கு, அல்லது தமிழ் ஜமாத்துல 10 நாள் இருக்கலாம். அனுப்பி என்னத்துக்கு அனுப்புற? முந்தி சொல்லுவாங்களே யாசின் ஓதுவார் தெரிஞ்சு கவர்மெண்ட் அனுப்பு. ஏறத்தால அதே மாதிரி பேசிட்டு 3 நாள் வந்து கொஞ்சம் ஒரு அளவான துப்புரவான அந்த மனசு கொஞ்சம் கழிந்து வந்துரு. போராட வல்ல அனுப்புற. போராடி நல்ல அழகா இந்த நாட்டு ஒரு இஸ்லாமிய சமூகத்தை கட்டி எழுப்பணும், இஸ்லாமிய அரசாங்கம் ஒன்று காணணும், சமூகம் ஒன்று காணணும், அதாவது ஊரை மாற்றணும். இந்த சிந்தனை குறுக்கேல சூப்பரில் அது இல்லாட்டி அவனுக்கு என்ன வரும் சூழ்நிலை? அவனுக்கு கண்டிப்பா வேறொன்றும் இருக்கா. அவன் இந்த மாதிரி பக்கத்துல போறதுக்கு ஆகாசம் எல்லாம் சுத்தி சூழ நிறைய இருக்கும் போது அவன் இந்த பக்கத்துக்கு போறதுக்கு இயல்பாகவே சான்ஸ். அதனால நாங்க சொன்னோம், மனித சக்திய வாழ்வுட பெரிய கவலைகளை திருப்பிடும். அதுதான் நீங்க நான் இங்க சொல்ல வரேன். இந்த ஆன்மீக பயிற்சியின் கூட என்னென்றால் இந்த கருத்தை பின்னணியாக கொண்ட பயிற்சியாக அமையும். சும்மா அந்த தாஜ்ய தொழுகை அல்லது குர்ஆன் ஓதுதல் இது ஒரு தொகையாக கொடுக்கிறதால் நீங்க அதனால இந்த கிழமைக்கு ஒரு முறை இல்லாட்டி 2 முறை இல்லாட்டி 3 முறை தாஜ்ய தொழுகிறீங்களான்னு விசாரிச்சு, குர்ஆன் ஒவ்வொரு நாளும் 10 நிமிஷம் ஓதுவீங்களான்னு விசாரிச்சு, அது போதும். ஒரு நாள் அது சும்மா செய்யும். கொஞ்ச நாள்ல பிஸி ஆயினா இதாயினா ஆள் அப்படியே விட்டு குர்ஆனோடு தொடர்பு படுத்துதல் என்ற அந்த செயற்பாட்டை செய்யலுமா. சின்ன வயசுலையும் தொடங்கி ஓலவல் படிக்கிறது குர்ஆனோடு தொடர்பட்ட ஒரு மனிதனாக மாற்றுவதற்கான சில பேர் சொல்லுங்க ரெண்டு யோசிச்சு செஞ்சாதான் சாத்தி. அதைத்தான் நாங்க இந்த சொல்லுவேன். இந்த 3ஐயும் இப்ப சொன்னது கொஞ்சம் சிரமம் தான், சாத்தியம் இல்லாதல்ல, ஒரு அளவு சிரமமானோம். ஆனால் அத ஒரு அளவுக்கு தெண்டிச்சால் சாத்தியப்படுத்தே. கொஞ்சம் கூட தெரிஞ்சுக்கணும், கொஞ்சம் கூட காசு வேணும், கொஞ்சம் கூட எல்லாம் தேவை. அப்படி செஞ்சா செய்யும். இந்த மாதிரி இன்னொரு உதாரணம் நான் சொல்றேன். ஈஜிப்ட்ல இருந்தாரு முஸ்தபா மஹ்மூதுன்னு சொல்லி ஒரு டாக்டரும், வெறும் உண்மையில மெடிசின் டாக்டர். இவரு பெரிய ஒரு மெடிசின் டாக்டர், ஒரு சும்மா சாதாரண எம்பிபிஎஸ் பெரியவரா. இவர் என்ன செஞ்சார்கள், ஆரம்பத்துல பௌத்தனாயினார். நம்புவீங்களோ முஸ்லீமா தான் போறது, பௌத்தர்களோட தெரிஞ்சார், ஒரு கிறிஸ்டியனோட தெரிஞ்சார், ஒரு யூதரோட தெரிஞ்சார், கடைசிக்கு இந்துக்களோட தெரிஞ்சார். இந்தியாவுக்கு வந்து இமயமலை சாரல்கள இந்த கூடாரம் அடிச்சிருந்து முனிவர்கள் வாழ்றாங்க, அவங்களோட சேர்ந்து வாழ்ந்து அவனோட டெக்னிக்கல் எல்லாம் படிச்சு அவனோட இருந்து அவன் அந்த ஆன்மீக பயிற்சியில எல்லாம் ஈடுபாட்டு போட்டு பிறகு எல்லாம் படிச்சுட்டு போறாரு. விலகிட்டு இது ஒன்றுமே சரி வராது போகுது. திரும்ப குர்ஆனை படிச்சு இன்னொரு குர்ஆனை படிச்சு அவருக்கு நல்ல அழகா அந்த கருத்து மற்ற அவரோட 100 சொச்சம் புத்தகம் சம்பந்தமா இஸ்லாம் சம்பந்தமா இல்லைன்னா 100 சொச்சம் புத்தகம் குர்ஆனை பத்தி இருந்தது. அல்லாஹ் பத்தி அழகான ஒரு புத்தகம், அல்லாஹ் பத்தி அவர் எழுதிக்கிற புத்தகம் எங்கேயுமே பார்க்க இல்லாம சரியான அழகான புத்தகம். அவர் கடைசிக்கு என்ன செஞ்சாருல, அவர் ஒரு சென்டர் வந்து அமைச்சார். அந்த சென்டர்ல இந்த விஞ்ஞானத்தோடு சம்பந்தப்பட்ட கருவி, உதாரணமாக மனிதன செல்ல பார்ப்போம், களத்தை பார்ப்போம், அதுக்குள்ள கண்ணாடி, திரும்ப கோள்களை நட்சத்திரங்களை பார்க்கணும், அதுக்குள்ள டெலஸ்கோப், இதெல்லாம் பொருத்தினார். பொருத்திட்டு என்ன செஞ்சாருங்க, ஆட்கள் எடுத்து அதை பார்க்க வச்சு ட்ரெயின் பண்ண. இப்ப நீங்க இந்தாங்க டெலஸ்கோப் பாருங்களேன், வானத்தை என்ன செய்யும், அதை பார்க்கிற நேரமே ஒரு வகையான பயன்படும். இன்னும் பெரிய பொருட்கள் ஆயிரக்கணக்கில் சுத்தும், இதுக்கு ஒரு மனப்பாதிப்பும் காட்டும். அதை எடுத்துட்டு அந்த ஆயத்தை ஒதுக்காரு, அதை விளங்கப்படுத்திக்காரு. இப்படி ட்ரெயின் பண்ண. இப்போ அவன் சென்டர் இருக்காரு, மூத்தா போயிட்டாரு, புதுசா மூத்தா போனார், 90 வயசு மூத்தாகும் போது பூமான் சென்டர் இப்படி அழகா செஞ்சார். செஞ்சு ஒரு தொகை இளைஞர்களை மாற்றிட்டார். வடக்கு
இந்த மாதிரி எல்லாம் யோசிப்போம். அப்பதான் சாட்சி. கொஞ்சம் சிரமம் தான் நான் சொல்ற கருத்து மேல பூரத்து கருத்து தான். ஆனால் இப்ப யோசிச்சா ஒரு 10 வருஷத்துக்கு போறாலும் ஒரு மாதிரி செய்ய. அப்ப இந்த மாதிரி மெத்தட்டுகள் தான் இப்ப வரும். வந்தால்தான் இந்த ஆன்மீக பயிற்சி சாத்தியமா. ஏனென்றால் இப்ப இந்த சூறாக்கள் இறங்கின காலப்பிரிவை நீங்க யோசிச்சு பாருங்க. ஆக பெரிய பணக்காரன்ட்டையும் என்ன கொஞ்சம் கூட ஈச்சம்பழ தோட்டம் திரும்ப கொஞ்சம் கூட ஒட்டாது. அவ்வளவு வேற என்ன ஏசி போட்ட ரூம் ஆயிருந்து அல்லது பெரிய பில்டிங் ஆயிருந்து அல்லது எங்கட மாதிரி கார்களும் இந்த இதுகளும் ஆயிருந்து ஒன்று கவர்ச்சிக்குரிய பொருட்கள் சரியான பொருள் மக்களை கவர்ந்து இருக்கிற பொருட்கள் சரி பொருள். இந்த சூறா இந்த குரான் இருக்கிற காலம் இன்றைக்கு அப்படி தலைக்கு மறுபக்கம் அன்றைக்கு இருக்கிற ஆட்சியாளனுக்கு அந்த காலத்தில் இருக்கிற ஆட்சியாளனுக்கு மதீனாலாம் கண்டு அதுக்கு மேல போறா என்ன நடக்கணும்? 2-3 மாசம் பயணம் செய்யும். ஷாமுக்கு போறதா வேற எங்கேயும் போற. இன்றைக்கு அப்படி இல்லை. கொழும்புல அனுப்பான் எங்களுக்கு டிவியில வருவார். அவனுக்கே அது தெரியும் என்ன எல்லாரும் பார்க்கிறார். அப்போ வகையான பெருமை உணர்வும் கவர்ச்சி சரி. டிவி ப்ரோக்ராமுக்கு நான் போனேன்னு வச்சுக்கொள்ளுங்களேன். இதே கொஞ்சம் ஒரு மாதிரி வாரதானே வர்த்தம் செய்யும். கொஞ்சம் பாடிக்கொண்டு இங்கதான் செய்யும். கேமராவில் படும் போதும் கொஞ்சம் பண்ணி பழையினா கொஞ்சம் பாதிப்பு குறைச்சிடு. ஃபர்ஸ்ட் டைம் செகண்ட் டைம் படும். பேப்பர்ல முதலாவது கட்டுரை வந்து நான் 2-3 முறை வாசி பாக்குறேன். இந்த கட்டுரையை நானு அதோட சேர்ந்து அந்த கொட்டலை சேர்த்து பாக்குறேன். உண்மையாவே இது ஒன்றுமே அந்த காலத்தில் இல்லை. இந்த கவர்ச்சிகள் ஒன்றும் இல்லை. ரசூலுல்லாஹுடைய காலம் அந்த சஹாபாக்கள் இது ஒன்றும் கொட்டவும் இல்லை ஒன்றும். இந்த கவர்ச்சி உள்ளுக்கு இருந்து மனிதனை செல்வாண்டோருமா இருந்தா இந்த மெத்தட் எல்லாம் தெரியும். அப்பதான் சார் அப்ப இந்த சின்ன வயசுல இருந்து கொண்டு வந்து சேர்த்தாத்தான் ஆழப்புறான். இதைத்தான் நாங்க சொல்ல வர ஆன்மீக பயிற்சி. நீ அதோடு நினைக்கிற அல்லாஹோட பின்னாம் பெரிய ஒரு வேலை. நாங்க லேசா தொடங்கி வச்சுக்கிறோம். ஒரு மாதிரி இங்க கொஞ்சம் இப்படி 2 ஒரு சூறாக்கள் தொடங்கி இதெல்லாம் போதாதான். ஆனா ஏதோ இல்லாத்துக்கு நல்லன்னு சொல்லி தொடங்கி வச்சு அக்குர்ணையில் ஒரு மாதிரி அந்த ஜுஸாண்டையை முடிச்சு சூரத்துல் பக்கராண்டை லேசா தொடங்கி இது ஒரு பெரிய ஒரு அழகான ஒரு லெவல்ல செய்யணும். ஆனா அல்லாஹ் எப்படி எவ்வளவு என்ன நாடிக்கான தெரியும். அப்படி வந்தால் ஒரு மாற்றத்துக்கு அப்படி இல்லாட்டி ஆன்மீக பயிற்சி சொல்றது எப்படி இருக்குமாண்டா எங்கட வடவை மாறி விளங்கி இந்த நோம்பு காலத்துல தொழுநோம்பு முழுக்குறானே முடிக்கிற ஒரு பள்ளியில போட்டி போட்டுக்கொண்டு முழுக்குறானே 5 நாள்ல முடிக்கிற, ஒரு நாள்ல முடிக்கிற, ஒரு மாசத்துல முடிக்கிற மாதிரியா தர்பியத்தும் அதே லெவல. அதனால இந்த 3 செக்ஷனும் வந்தால்தான் உண்மையில சரிவம். இதுல புராணம் கடைசியா முடிச்சுட்டாங்க. வான்கிஹுல் அயாமாவின் வஸாலிஹீன மின் இபாதிக்கும் வ இமாய். ஐமண்டல் ஐமுன் அந்த கல்யாணம் முடிக்காத ஆண் பெண் 2 பேரையும் வஸாலிஹீன மின் இபாதிக்கும் வ இமாய்க்கும் என்றது உங்களோட அடிமைகளாக இருக்கின்ற ஆண்கள் பெண்கள். இபாதிக்கும் அடிமைகளான ஆண்கள், இமாய்க்கும் பெண்கள், அவர்கள் நல்லவர்களுக்கும் நீங்கள் திருமணம் முடித்துக் கொடுங்கள். அதுல வார அந்த ஏவல் வின அன்கிஹு திருமணம் முடித்துக் கொடுங்கள் அல்லது யாரை குறிக்கும்? இமாம் தபரியிட கருத்துப்படி அது அரச குறிக்கும், அரசாங்கத்தை குறிக்கும். அன்கிஹு அப்படின்னு சொல்ற திருமணம் முடித்துக் கொடுங்கள். திருமணம் உதாரணம் இந்த சூறாவை முன்னுக்கு வந்தது தானே. பஜ்லிது புல்லவா இது மீன் அவங்க 2 பேருக்கு 100 கசையடி கொடுங்கள். யாரை குறிக்கும்? அரசு குறிக்கும். அதே மாதிரி இங்கேயும் அன்கிஹு சொல்றது சமூக தலைமையை குறிக்கும். இது திருமணம் முடிக்க வசதி இல்லாத அயாமா ஐமுன் என்று சொல்லுவான் அயாமா. அதே திருமணம் முடிக்காத ஆண்கள் அடிமைகள் அல்ல, பொதுவா ஆண்கள். அதே பின்னால வர்றது அடிமை, திருமணம் முடிக்காத ஆண் அடிமை பெண் அடிமை. இவர்களுக்கு நீங்கள் திருமணம் முடித்துக் கொடுங்கள். அப்படின்னா கருத்துனா அல்லாஹ் என்ன சொல்ல வாருங்க, திருமணம் முடிக்க வசதி இல்லாத பலர் முஸ்லிம் சமூகத்துல காணப்படுவது இந்த தீமைக்கு இட்டுச்சு. நான் ஏற்கனவே சொல்ல மாதிரி என்ன தர்பியத்தை செய்தாலும் இந்த தீமைக்கு இட்டுச்சு. அது பசிக்கு சாப்பிடுற மாதிரி, காம உணர்வை தீக்கிறது பசிக்கு சாப்பிடுற மாதிரி.
பசியா இருக்கிறவனுக்கு தர்பியத்தை கொடுத்து எப்படி பசியை தீக்கிறதோ அதே மாதிரி தான் இது. எனவே என்ன செய்யணும் என்றால் அவங்களுக்கு திருமணம் முடித்து கொடுப்பதற்கான உணர்வு இருக்கும். அதனாலதான் உமர் இப்னு அப்துல் அசீஸ் காலத்துல இந்த அவங்க சில அறிவித்தல்களை செய்வாங்க. அதுல ஒரு அறிவித்தல் இருந்தா ஜக்காத் சேர்த்ததுக்கு பிறகு திருமணம் முடிக்க விரும்புகின்ற முடிக்க வசதி இல்லாத யாரும் இருந்தா வாங்க அவங்களும் திருமணம் முடிச்சு கொடுக்கணும். எனவே அந்த ஒழுங்கு ஊராக இருக்கும். ஜக்காத் போர்ட்ல ஒரு செயலாக இருக்கும், ஒரு செயற்பாடாக அது இருக்கும். எந்த நான் இந்த வான்கிஹுல் அயாமா மின்கும் வஸாலிஹீன மின் இபாதிக்கும் வஇமாயிக்கும் இந்த வசனம் தான் வசதியை செஞ்சு கொடுத்து கல்யாணத்தை முடிச்சு கொடுப்போம் சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான் வயக்கூனு ஃபுக்கரா யுக்னிஹுமுல்லாஹு மின் ஃபத்லி வல்லாஹு வாசிஉன் அலீம். அவர்கள் ஏழையாக இருந்தால், அதாவது கல்யாணம் முடிச்சு கொடுக்கறதுக்கு வசதி போதாது, எனவே அரசாங்கம் முடிச்சு கொடுக்கும். ஆனா இன்னும் அவங்க ஏழை. அப்படி இருந்தாலும் அல்லாஹ் அவர்களுக்கு வசதியை செஞ்சு தருவார். அதுக்காக நீங்க கல்யாணம் முடிக்காம இருக்கவா அந்த சொல்லுங்க. அதாவது கல்யாணம் முடிக்காம இருப்பதனால் வருகின்ற அபாயம், முடித்ததன் பிறகு பிள்ளைகளை பராமரிக்கிறதுக்கு கஷ்டப்படுற அபாயத்தை விட பேச்சு. அதான் அல்லாஹ் சொல்லவார், நான் கல்யாணம் முடிச்சேன், எனக்கு இந்த 2 பிள்ளைகளுக்கு பெற்றா எனக்கு வசதி இல்லை சொல்றீங்களே, அதை விட அபாயம், அதற்காக கல்யாணம் முடிக்காது. அதான் நம்ம இங்க சொல்ல வர கருத்து. நீங்க ஏழைகளாக இருந்தா அல்லாஹ் உங்களுக்கு வசதிகளை செஞ்சு தருவான். அல்லாஹு தஆலா மிச்சம் விரித்து கொடுக்கக்கூடிய. இரண்டாவது, அல்லாஹுக்கு தெரியும் அலி எப்படி எப்படி ஒவ்வொரு ஆளுக்கும் என்னென்ன மாதிரி பொருளாதார வசதிகளை வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பதுன்னு சொல்லி அல்லாஹுக்கு தெரியும். அடுத்த வசனத்துல பாருங்க, அதுக்கு முரண் மாறி விளங்கு. இந்த ஆயத்துல இது முன்னுக்கு சொன்னதுக்கு முரண் மாறி. முந்தைய என்ன சொல்றதுங்க, நீங்க வசதி இல்லாவிட்டாலும் புக்கராவாக இருந்தாலும் அல்லாஹ் உங்களுக்கு வசதியை வாய்ப்பு தருவார், நீங்க கல்யாணம் முடியும் சொல்லு. இங்க சொல்லிருக்குது, இந்த கல்யாணம் முடிக்க வசதி இல்லாட்டி கற்பு நெறியோட வாழும் சொல்லு. 2 முரண் அல்ல. உண்மை முன்னால சொல்ல வந்தேன்னா அரசாங்கம் அல்லது சமூகத்தின் தலைமை திருமணம் முடிச்சு கொடுக்கும். திருமணம் முடித்ததுக்கு பிறகுமா வறுமையா இருந்தாலும் அல்லாஹ் உதவி செய்யும். இங்க சொல்ல வார என்னென்றால் அரசாங்கத்துக்கு வசதி இல்லை, திருமணம் முடிச்சு கொடுக்கும். அல்லது சமூக தலைமைக்கு வசதி, இவர்கிட்டையும் வசதி. அப்ப என்ன செய்யலாம்? அப்ப கற்பு நெறியோட கொஞ்சம் காலத்துக்கு வாரும் என்னத்தான் இந்த சொல்றோம். அல்லாஹ் தன்னுடைய அருளின் காரணமாக வசதிகளை ஏற்படுத்தி தரும் வரையில் திருமணம் முடிக்க வசதியற்றவர்கள் கற்பு நெறியோடு வாழட்டும். அப்ப அது கருத்தன் என்றால் இது நீண்ட கால செயற்பாடா இருக்கப்படாது. ஹத்தா யுகனியஹுமுல்லாஹு பதலி. ஒரு சமூகம் கண்டிப்பாக ஒவ்வொரு கிராமமும், எங்க நாட்டை பொறுத்தவரை சொன்னா சமூகம் சொல்ல கஷ்டம், ஒவ்வொரு கிராமமும் அந்த கிராமத்துல அந்த காம உணர்வோடு சம்பந்தப்பட்ட சீர்கேடுகள் வளராம பாதுகாக்கணும் என்று நினைச்சா அது ஒரு முக்கியமான வழி. அதாவது திருமண வாழ்வு சின்ன வயசுகளிலே நடந்து முடிவதற்கான வாய்ப்புகளையும் வசதிகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும் சொல்ற. இடையில கொஞ்சம் காலம் இருக்கும். உதாரணமா அந்த ஊர்ல உதாரணமா ஜக்காத் போர்டு இருக்காது, அல்லது இருந்தால் போதுமான அளவுக்கு சல்லி சேராது. அது வரும் வரையும் அப்படி சேர்த்துக் கொள்ளும் வரையும் கொஞ்சம் பொறுத்துக் கொள்ளும் அப்படின்னு சொல்லுவார் தாய். அப்படிதான் சொல்றதற்கு அடுத்த பகுதியில அது அடிமைகளோடு சம்பந்தப்பட்டது. அதாவது வல்லதீன யபுத்தகூனல் கிதாப மிம்மா மலக்கத் ஐமானுக்கும், உங்களோட அடிமைகள் உங்களோட வலது கரம் சொந்தமாக்கி கொண்டவர்கள். அப்படின்னா உங்களுடைய அடிமைகள் உரிமை சீட்டு எழுத விரும்பினால், அடிமையிலிருந்து விடுதலை செஞ்சு கொள்வோம், உரிமை சீட்டு எழுத விரும்பினால் நீங்க எழுதி கொடுங்க. அப்படி என்ன கருத்துனா, அந்த காலத்துல அடிமைகள் காசு கொடுக்காமலே எஜமானன்ட்ட வந்து கேட்பான், உரிமை சீட்டு எழுதித்தா, 1 வருஷத்துல நான் உன்னை சீட்டு போயிடு அல்ல 6 மாசத்துக்கு போயிடு.
இப்ப கட்டாயம் எழுதி கொடுக்கும். எழுதி கொடுத்ததன் பிறகு அந்த அடிமைக்கு ஜக்காத்திலிருந்து பங்குள்ளது. அதான் அடுத்த வசனம். அவர்கள்ட்ட நல்லதை நீங்க கண்டா எழுதி கொடுக்கும். திரும்ப சொல்லுவது குர்ஆன், உங்களுக்கு அல்லாஹ் அந்த செல்வத்திலிருந்து அவர்களை கொடுங்க. அதாவது ஜக்காத்துல அவங்களுக்கு பங்கு இருக்கிறது. நீங்க எவ்வளவுக்கு அந்த உங்களிருந்து விலை போவதற்கு எவ்வளவு தெளிவீங்களோ, அந்த அடிமைக்கு உரிமை சீட்டு எவ்வளவு தெளிவீங்களோ அதை திருப்பி கொடுப்பதற்கு ஜக்காத் மூலமாக நீங்கள் உதவி செய்ய வேண்டும். இந்த கருத்தை இந்த வசனம் சொல்லும். அப்ப இந்த வசனம் என்ன சொல்றா, அந்த காலத்தில் இருந்த அடிமை முறையும் உண்மையில இந்த விபச்சாரத்துக்கு ஒரு காரணமாக அமைக்கும். இந்த காலத்துல அடிமையோடு அடிமைகளை வைத்து வியாபாரம் செய்யறவனுக்கு இருக்கு. ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல, அந்த ஜாஹிலியா காலத்துல அடிமை பெண்களை விபச்சாரத்துக்கு ஈடுபடுத்தி அதன் ஊடாக சம்பாதிக்கிற வழக்கம் இருக்கு. அந்த இஸ்லாம் வந்ததுக்கு பிறகு அதான் ஹராமா. இரண்டாவது, அடிமைகளை சுதந்திரவான்களாக வாழ்வதற்கான ஏற்பாடுகளை செய்யும். அதுதான் இந்த வசனம் குறிக்கும். ஒலா துக்ரிஹு ஃபத்யாத்திக்கும் அலல் பிகா இன் அரதுன தஹஸ்ஸுன. தூய்மையாக கற்பு நெறியோடு வாழ விரும்புகின்ற அடிமை பெண்களை நீங்கள் விபச்சாரத்துக்கு நிர்பந்திக்க வேண்டாம். அப்படின்னா விபச்சாரம் ஒரு வியாபாரமாக சமூகத்தில் இருக்காமல் இருப்பது அடுத்த முக்கியமான ஒரு அம்சம். திரும்ப கடைசியா இந்த வசனம் 34வது வசனத்துல உலகது அன்சல்னா இலைக்கும் ஆயாத்தின் முபையினாத்தின் ஒமசலம் மினல்லதீன தலவு மின் கபலிக்கும் ஒமௌஅல தல்லில் முத்தகீன். தாயத்தை பாருங்க, இதோடு இந்த பாதி முடியுது. அதாவது இந்த சூறால 3வது பகுதியாக நாங்க சொன்னோம், விபச்சாரத்துக்கு இட்டு செல்கின்ற வழிகளை அடைக்க வேண்டும் சொன்னோம். அதெல்லாம் அல்லாஹ் சொல்லி முடித்தார். ஒவ்வொன்றா சொல்லிட்டு வந்து கடைசியா முடித்தார் 2 விஷயங்களோடு. ஒன்று திருமணம் முடித்தார், அந்த வேலையை செய்யும். 2வது, விபச்சாரத்தை ஒரு வியாபாரமாக்குற போக்கு இருக்கக்கூடாது சொல்லி அதோட முடிக்கும். இப்ப அல்லாஹ் முடிக்கும் போது சொல்றேன் பழைய வசனம், முந்தி இடத்திலே சொல்லி வந்த வசனம். எப்படி உலகத்து அன்சல்னா இலைக்கும் ஆயாத்தின் முபையினா. இந்த ஒரே திரும்ப திரும்ப இந்த சூறால வர வசனம். அல்லாஹ் உங்களுக்கு தெளிவுபடுத்தக்கூடிய வசனங்களை இறக்கி இருக்கு. ஆயாத்தின் முபையினா, தெளிவுபடுத்தக்கூடிய வசனங்களை இறக்கி இருக்கிறார். அப்படின்னா கருத்தை நான் மிகவும் தெளிவாக அல்லாஹ் சொல்றேன். விபச்சாரம் ஆறாமானது, அதை திட்டு செல்லும் வழிகளை நீங்கள் மூடுங்கள், இப்படி திருமணம் முடிக்க செய்யுங்கள், இன்ன தண்டனையை பொருங்கள், கருப்பு இவ்வளவு தூரம் அபாயகரமான, இதெல்லாம் மிக தெளிவா சொல்லுங்க. 2 கருத்து 3 கருத்து கருத்து வேறுபாடு ஒன்றுக்குமே இடம் இல்லாம அல்லாஹ் மிகவும் தெளிவா சொல்லு. ஆயாத்து உபயினாத்து திருப்ப அல்லாஹ் சொல்றாங்க. அதான் நான் முக்கியமா நீங்க கவனிக்கணும். விசேஷமான அந்த மேல சொல்லாதீங்க ஒரு வசனம், ஒமசலன் மினல்லதீன ஹலவு மின் கபல். உங்களுக்கு முன்பு சென்றவர்களுடைய உதாரணங்களையும் இறக்கியிருக்கு. உமசலன் மினல்லதீன ஹலவு மின் கபல். அப்படின்னா முந்தின வரலாறுகள் நல்ல உதாரணமாக இருக்கு. பழைய வரலாறுகளை குர்ஆன் சொல்லிருக்குது. அந்த வரலாறுகளை நீங்க படிச்சு பார்த்தாலும் இந்த உண்மையை விளங்கு. அப்படின்னால் சில சமூகங்கள் வீழ்ச்சி அடைந்தமைக்கு, அழிந்து போனமைக்கு ஒரு பிரதானமான காரணங்கள் ஒன்றா இருந்திருக்குது. ஆபாசம் பரவி, ஆபாசம் சமூகத்தில் பரவி, ஜினா கூடி, அந்த சமூகத்தில் நோய்கள் அதன் காரணமாக பரவி, மக்கள் சமூகம் பலவீனப்பட்டு அந்த சமூகம் வீழ்ச்சி அடைந்து. உதாரணமாக நவீன காலத்தில் சொல்லுவாங்க, இந்த 1ஆம் உலக மகா யுத்தத்தின் போது பிரான்ஸ் 1வது வல்லரசாய், பிறகு 5வது இடத்துக்கு வந்து, அதுக்கு ஒரு பிரதானமான காரணம் பிரான்ஸ்ல விபச்சாரம் மிக கூடுதலாக பரவு. ரோம சாம்ராஜ்ய வீழ்ச்சிக்கு காரணம் சொல்லுவாங்க, இதே காரணம். நாங்க சொல்ற இந்த ஆயத்தை சொல்ற அதே காரணம். இப்படி சமூகங்கள வீழ்ச்சிக்கு இது ஒரு காரணம். என்றால் இதால முதலாவது பாதிக்கப்படுறாள் யாரு? விபச்சாரத்தால முதலாவது பாதிக்கப்படுற இளைஞர். இளைஞர்கள் தான் சமூகத்துல முதுகலும். அப்ப இளைஞர்கள் போராட்டத்துக்கு விபச்சாரம் பரவினால் அந்த ஆட்டை வச்சு போராடல. அவனுக்கு அதுதான் எந்த நேரம் யோசனை. அவனை படிப்பிக்கல, அவன் அழகா கவனமா படிக்கிறவனா இருக்க மாட்டான்.
அப்ப சமூகம் அந்த பலவீனப்படுவதற்கு முக்கியமான காரணம் விபச்சாரம். அதாவது அந்த ஒரு மனுஷன் மனசுல விபச்சார எண்ணங்கள் ஆதிக்கம் செலுத்தினால் அவனுக்கு மரண சக்தி, படிக்கிறது, ஒருமுகப்படுத்தி ஒரு வேலை செய்வது எல்லாமே இல்லாம. இது இளைஞர்கள்ட்ட இல்லாம போனா இளைஞர்கள் ஒரு சமூகத்துல முதுகெலும்பு, அப்படியே சமூகம். இந்த நிகழ்ச்சியை வரலாற்றுல நீங்க பார்க்க உங்களுக்கு முன்னால் சென்றவர்களின் உதாரணங்களையும் நீங்க பார்க்க. ஆயத்தின் உபயினாற்றும் அதை தெளிவா அல்லாஹ் சொல்லி இருக்கிறார். சூரா தெளிவான ஆயத்துகள் மூலம் அல்லாஹ் சொல்லி இருக்கிறார் விபச்சாரம் மிகவும் தீமையானது, எனவே தண்டனை தான் இதெல்லாம் வேகப்படுத்து. ரெண்டாவது, நீங்க வரலாற்று படிச்சு பாருங்க, அப்போ உங்களுக்கு விளங்கும் இது ஒரு பெரிய ஒரு தீமை, சமூக அழிவுக்கு காரணமாக இருக்கும் தீமைன்னு உங்களுக்கு. அதான் அல்லாஹ் சொன்ன. திரும்ப கடைசியா முடிக்கும் போது முத்தகீன் உங்களுக்கு தெரியும் இந்த சொல் வாவ் அந்த இந்த சொல், உபதேசித்தல் அந்த இந்த சொல் நிச்சயம் அந்த சட்டம் சொல்றது இல்லை. உபதேசித்தலுக்கு சட்டத்துக்கு வித்தியாசம் தானே. சட்டமான அந்த கடுமையான இறுக்கமான வசனங்கள்ல சட்டமாக சொல்றது. குர்ஆன் இங்க சொல்லுது என்னன்னா, மேல சொன்ன எல்லா விஷயங்களும் சட்ட வசனங்களும் சரி மற்ற வசனங்களும் சரி தக்குவா உள்ளவங்களுக்கு உபதேசம் மாதிரித்தான் பார்த்து அவங்களுக்கு ஒரு உபதேசமா தான் அதை இருப்பாங்க. அதான் அவங்களுக்கு போகும். தக்குவா உள்ள ஆட்களுக்கு உபதேசமே போகும். அடுத்தவங்களுக்கு தான் தண்டனை போகணும், சட்டம் போகணும், எல்லாம் போகும். தக்குவா உள்ளவர்களா இருந்தா அதை ஒரு உபதேசமாக எடுத்து நடப்பாங்க. எந்த கருத்தை அல்லாஹ் தஆலா மௌஅலத்தன் லில் முத்தகீன் இதோட ஒரு பகுதி அப்படியே இந்த சூறால கொடுக்கும். அதாவது முதலாவது இந்த விபச்சாரமும் அதற்குரிய தண்டனை, இரண்டாவது கருப்பு, அதாவது விபச்சாரம் சம்பந்தமான அபாண்டம் சுமத்துதல் எவ்வளவு அபாயகரமான நிலைமையை ஏற்படுத்தும் என்பதற்கான ஒரு உதாரணம், ரசூலுல்லாஹ்வுடைய கருத்து உதாரணம். அந்த உதாரணத்தின் ஊடாக இந்த வதந்தியின் போது முஸ்லீம்கள் எவ்வளவு கவனமாக நடக்க வரும் என்று சொல்லி பல உபதேசம். மூணாவது, விபச்சாரத்திலிருந்து காப்பாற்றுவதற்கு என்ன செய்யணும், விபச்சாரத்துல போகாம மனிதர்களை தடுப்பதற்கு சமூக ரீதியான நடவடிக்கைகள் என்னது, அது கூடாது. இப்ப இந்த சூறா அடுத்த பகுதி உண்மையில சூறாட கருத்தை விட்டு வெளியில போற மாதிரி சட்டங்கள் எல்லாமே விட்டு போட்டு வேறொரு கருத்துக்கு வர மாதிரி. அல்லாஹு நூறு சமாவாத்தி மசல் நூறு கமிஷ்டாத்தின் என்று முழுக்க ஒரு வித்தியாசமான ஆயத்தை சொல்ற மாதிரி. அதுல ஒன்று அல்லாஹ்வுடைய ஒளிக்கான உதாரணம் ஒரு பகுதி, இரண்டாவது பகுதி இருக்குது அந்த ஒளியை பெறாதவர்களுக்கான உதாரணம், இறை ஒளி பெறாதவர்களுக்கான உதாரணம், காணல் நீர் அல்லது கடும் இருட்டு அந்த உதாரணம் சொல்லு. மூணாவது அல்லாஹ் என்ன சொல்லி இருக்கிறாங்க, அந்த இறை ஒளி பெற்றவர்கள் எங்கிருந்து பெறுவாங்க என்றால் பிரபஞ்ச காட்சிகள் இருந்து, அது அல்லாஹ்வுடைய ஒளியக்கார் அல்லாஹ்வுக்கார் வந்து அடுத்த பாரு. இதுதான் இந்த அடுத்த பாரு, இந்த சூறால அடுத்த பாரு. இன்ஷா அல்லாஹ் நான் வார முறை அந்த பாதியை முடிக்கிறதுக்கு தெரிஞ்சுப்போம்.